வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலத்தனம். தாராபாரதி. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த வெல்ல முடியும் தேர்வு 7க்கான ஜிகே எக்ஸ்பிளனேஷனை நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? கொஸ்டின் நம்பர் 101 ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்க போறோம். ஸோ முதல் கொஸ்டின் என்னன்னா, அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பு உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியவர் யார் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கான ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன், பி மயிலை சின்னத்தம்பி ராஜா, சி பிபி வாடியா, டி மா சிங்காரவேலர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1928. இந்த 1928 தான் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் தொடங்கப்பட்டது. இந்த அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை தொடங்கினது யாருன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா. அவர் தான் தொடங்கியிருப்பாரு. இவரு யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன். யாருன்னா இப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கூட்டமைப்பு நீங்க படிச்சிருப்பீங்க. ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு. சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கூட்டமைப்பு. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கூட்டமைப்பு அதை உருவாக்கி அதனுடைய தலைவராக பணியாற்றியவர் யாரா? இரட்டைமலை சீனிவாசன். அப்ப ஆப்ஷன் பி பிபி வாடியா. இது என்ன சார் அப்படின்னா, இப்ப மெட்ராஸ் லேபர் யூனியன் இருக்கு, அகில இந்திய தொழிற்சங்கம் இருக்கு. இப்ப இந்த அகில இந்திய தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன், இந்த மெட்ராஸ் லேபர் யூனியன் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவிலேயே முதல் தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் தான். அது தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1918. அந்த தொழிற்சங்கத்துல ஒரு உறுப்பினர் தான் யாருன்னா பிபி வாடியா. இவரது ஆப்ஷன் டி எம் சிங்காரவேலர். இந்த எம் சிங்காரவேலர் எதனுடைய தொடர்புடையர்னா, இப்ப 1920 இந்த 1920 சிபிஐ பார்ட்டி ஒன்று தொடங்கியிருப்பாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு பேர். ஓகே, இந்திய பொது உடைமைகள் கட்சின்னு பேரு. அந்த பொது உடைமைகள் கட்சி தொடங்கியிருப்பாங்க. அந்த பொது உடைமைகள் கட்சி தொடங்கிய ஒரு நபர் தான் யாருன்னா எம் சிங்காரவேலர். அப்ப கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு, அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியவர் யாருன்னா ஆப்ஷன் பி மயிலை சின்னத்தம்பி ராஜா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 102 பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 102 ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. உப அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியில் இருந்து திபெத் பீடபூமி நோக்கி இடம்பெயர்கிறது. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 என்னன்னா, வளிமண்டலத்தின் உயர் பகுதிகளில் வேகமாக நகர்கிறது அப்படின்றாங்க. இப்ப இதுக்கான ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 உப அயன மண்டல மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியிலிருந்து திபெத் பீடம் நோக்கி கண்டிப்பா நகர்கிறது. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வளிமண்டலத்தின் உயர் பகுதியில் கண்டிப்பா அது வேகமா நகருது. சோ அதுமே கரெக்ட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்னன்னா ஜெட் காற்றுன்னு பேரு. ஜெட் காற்றுனா என்ன அப்படின்னா என்ன, வளிமண்டலத்துடைய உயர் அடுக்கு. இந்த வளிமண்டலத்துடைய உயர் அடுக்குகள்ல ரொம்ப சிறிய பகுதியில மிக விரைவாக வீசக்கூடிய ஒரு காற்று என்ன காற்றுனா ஜெட் காற்று. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதான் வளிமண்டலத்தின் உயர் பகுதியில் கண்டிப்பாக வேகமா நகரும். அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? கொஸ்டின் நம்பர் 103. சோ 103 பார்க்க போறோம். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 103 என்ன, எந்த நாட்டின் நிதியுதவியுடன் தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் செயல்படுத்தப்படுகிறது? இந்த தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் இது எதற்காக கண்டிப்பா தொடங்கப்பட்டதுன்னா, இப்ப மத்திய அரசு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மத்திய அரசு யாருடன் இணைந்து இது செயல்படுத்தினாங்கன்னா ஜப்பான் பன்னாட்டு முகமைன்னு பேரு. இந்த ஜப்பான் பன்னாட்டு முகமை, இந்த ஜப்பான் பன்னாட்டு முகமையுடன் இணைந்து மத்திய அரசு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த மத்திய அரசு ஜப்பான் பன்னாட்டு முகமையுடன் இணைந்து ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா 2016. இந்த 2016 இதுக்கான ஒப்பந்தம் போட்டாங்க. எதற்காக சார் இந்த ஒப்பந்தம் போட்டாங்கன்னா, இப்ப இந்திய அளவுல பார்த்தோன்னா மருத்துவமனைகள் நிறைய இருக்கு. அந்த மருத்துவமனைகள்ல அந்த மருத்துவ கட்டமைப்புகளை கண்டிப்பாக அதிகப்படுத்தணும், அதோடைய உபகரணங்களை கண்டிப்பாக அதிகப்படுத்தணும். அதற்காக பார்த்தீங்கன்னா ஜப்பான் பன்னாட்டு முகமையுடன் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு 2016. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜப்பான் பன்னாட்டு முகமை இந்த முகமை பார்த்தீங்கன்னா 85% இதுக்காக கடன் உதவி கண்டிப்பா வழங்குவாங்க. அதே மாதிரி இது தமிழ்நாட்டில் செயல்படுத்தினால தமிழக அரசு இதற்காக 15% கண்டிப்பாக கடன் உதவி வழங்குவாங்க. இதன் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிதி உதவிகளை பெற்று என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நகரங்கள் மற்றும் பெருநகர்கள், இந்த நகரங்கள் மற்றும் பெருநகரங்களை மருத்துவ கட்டமைப்புகளை வலிமைப்படுத்தி மருத்துவ உபகரணங்களை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு தனியார் மருத்துவமனைக்கு நிகராக என்ன பண்ணுவாங்க, மருத்துவ சேவைகளை வழங்குது. அதற்காக தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் பேரு.
இது மத்திய அரசு எந்த நாட்டுடன் வந்து பார்த்தோன்னா செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஜப்பான் நாட்டுடன் இணைந்து அதை கண்டிப்பா செயல்படுத்துது. அப்ப கொஸ்டின் நம்பர் 103க்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 104 பார்க்க போறோம். 104 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை பத்தி கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 ஆப்ஷன் ஏ கேவிகேன்னு பேரு. கேவிகேன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், கிஷான் விக்யான் கேந்திரான்னு பேரு. SMAனா சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பேரு. NSDAனா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு பேரு. ஆப்ஷன் டி ATMAனா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட்னு பேரு. அப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ KVKனா கிஷான் விஞ்ஞான் கேந்திரான் பேரு. விக்கியான்னு சொல்லுவாங்க. இந்த கிஷான் வராது. இங்க என்ன வரும்னா கிருஷின்னு வரும். இது ஸ்கீம். கிருஷிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிஷான் கொடுத்துருக்காங்க. அப்ப கொஸ்டின் என்ன சொல்றாங்க, பின்வருவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப கொஸ்டின் நம்பர் 104க்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 105 போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 105 திருக்குறள் ஒன்று கொடுத்திருக்காங்க. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர் அப்படின்னு ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. அதுல அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர், இங்கு மரம் போன்றவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுபவர் யார் அப்படின்ற அறம் போலும் கூர்மையான அறிவுடையவராக கண்டிப்பாக நம்ம இருந்தாலும் மனிதர்களுக்கான பண்பு கண்டிப்பா அவங்க இல்லாத பட்சத்தில் ஓரறிவுரிய மரம் போன்றவர்களே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க மரம் போன்றவர், இந்த மரம் போன்றவர் நம்ம யாரை குறிப்பிடுறோம் அப்படின்னா இங்க மக்கட் பண்பில்லாதவர், மனிதர்களுக்காக பண்பு இல்லாதவர்கள் அவங்க எதன் மாதிரி கருதப்படுவாங்க? மரம் மாதிரி கருதப்படுவாங்க. இந்த ஓரறிவுரிய மரம் போலே கருதப்படுவார்கள். அப்ப கொஸ்டின் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 106 மறுபடியும் ஒரு திருக்குறள் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. வெக்காமை என்ற அதிகாரத்தின் தலைப்பின் பொருள் என்ன? வெக்காமைனா என்ன? ஆப்ஷன் ஏ வெட்கம் கொள்ளாமை. ஆப்ஷன் பி பிறரை இகழாமை. ஆப்ஷன் சி பிறரிடம் இறந்து வாழாமை. ஆப்ஷன் டி பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை. அப்ப வெக்காமைனா பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை. அதான் கொஸ்டின் நம்பர் 106க்கான ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 107 திருக்குறள் மறுபடியும் ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளா உழற்றுபவர் அப்படின்னு ஒரு திருக்குறள். அப்ப ஊழையும் உப்பக்கம் காண்பர், இப்ப ஊழைன்னா என்ன, ஊழ்னா என்ன அப்படின்றாங்க. இங்க ஊழ் என்பது எதை குறிக்கும்? ஊழ் என்ற ஒரு அதிகாருக்கு ஊழ் என்றால் எதை குறிக்குன்னா விதியை குறிக்கின்றாங்க. ஊழ் என்றால் விதியை குறிக்கும். அப்ப விதினா என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்ப நமக்கு சொல்றல நம்ம இதுதான் விதி, இதுக்கு மேல இது நடக்காது நம்ம சொல்றல. அப்ப என்னன்னா இந்த விதியையும் வென்று காட்டுபவர்களே வந்து பார்த்தோன்னா ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்றாங்க. அப்ப இந்த விதியை எப்படி நம்ம வென்று காட்டலாம் அப்படின்னா விடாமுயற்சி உடையவர், விடாமல் முயற்சி உடையவரே இந்த ஊழையும் உப்பக்கம் காண்பர் அவர். அப்ப இந்த 107 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான். 107. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? கொஸ்டின் நம்பர் 108. கொஸ்டின் நம்பர் 108க்கான அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். அடுத்து ஒரு திருக்குறள் தான் கொடுத்திருக்காங்க. கவரும் கலகமும் கையும் தருக்கி இவரை யார் இல்லாகி யார், இக்குறள் யாருக்கு அறிவுரையை கூறுகிறது அப்படின்றாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் என்னன்னா, ஒன்னு ஆப்ஷன் ஏ காவலர்கள், ஆப்ஷன் பி தூதுவர்கள், ஆப்ஷன் டி அமைச்சர்கள், ஆப்ஷன் டி வேந்தர்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி வேந்தர்கள் தான் குறிக்குது. கவரும் கலகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 109 கொடுத்திருக்காங்க. ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை. இந்த கூற்றை கூறியவர் யாரு? ஒரு நாடு செலவுகளை எப்போது என்ன பண்ணா கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அதிகமா கண்டிப்பா நம்ம செலவு செய்யக்கூடாது, நம்ம கட்டுக்குள்ளே வச்சிருக்கணும். அதான் ஒரு வளர்ச்சியார்ந்த நாடுன்னு சொல்றோம். அப்படி கட்டுக்குள்ள வச்சிருந்தாலுமே அந்த நாட்டுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாட்டுக்கு பெரிய பாதகமெல்லாம் இல்லை அப்படின்றது இதை யாரு பதிவு செஞ்சிருக்காருன்னா ஆப்ஷன் பி திருவள்ளுவர். யார் பதிவு செஞ்சிருக்காரு? திருவள்ளுவர். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 110 நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 110. கொஸ்டின் நம்பர் 110 தமிழ் பிராமிய கல்வெட்டில் காணப்படும் இடங்கள் என்றாங்க. இந்த தமிழ் பிராமிய கல்வெட்டு காணப்படும் இடங்கள்ல என்ன
இப்ப தமிழ் பிராமிய கல்வெட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த தமிழ் பிராமிய கல்வெட்டு ஃபர்ஸ்ட் யாரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ் பிராமிய கல்வெட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னன் யாருன்னா பாண்டிய நெடுஞ்செழியன். அவர் பேர் என்னன்னா பாண்டிய நெடுஞ்செழியன். இந்த பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு என்ன? தமிழ் பிராமிய கல்வெட்டு. அது எந்த நூற்றாண்டை சேர்ந்தா கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்து. அப்ப பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு தான் இது. அப்ப பாண்டிய மன்னர்கள் தொடர்புடைய கல்வெட்டுடைய இடங்கள் எல்லாம் என்ன? அப்ப தமிழ் பிராமிய கல்வெட்டுகள் காணப்படும் இடங்கள் என்னன்னு கொடுத்திருக்காங்க. நம்பர் 1 மாங்குளம், நம்பர் 2 அரசலூர், நம்பர் 3 முத்துப்பட்டி, நம்பர் 4 என்ன புகழூர். இது அனைத்துமே சரி. 1 2 3 4 அனைத்துமே சரி. அப்ப இந்த क्वेश्चन நம்பர் 110க்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாங்களா? क्वेश्चन நம்பர் 111 நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு பாடல் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்த்தான் தித்திக்கும் திருக்குமோ இப்பாடலை பாடியவர் யார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த பாடலுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. இந்த ஆப்ஷன் டி என்னன்னா ஆண்டாள். இந்த ஆண்டாளுடைய பாடல் தான் இது. நீங்க ஏற்கனவே நீங்க இதை படிச்சிருப்பீங்க. இது ஆண்டாளுடைய பாடல் தான். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். क्वेश्चन நம்பர் 112 இதழ் கொடுத்திருக்காங்க. நவயுகம் என்ற இதழை நிறுவியவர் யார்? டைரக்ட் क्वेश्चन தான். ஒரு இதழ், இந்த நவயுகம் என்ற இதழை நிறுவியவர் யாருன்னா ஆப்ஷன் பி. இந்த ஆப்ஷன் பி என்னன்னா இதுக்கான ஆன்சர் என்ன? மணிமொழியார். என்ன மணிமொழியார் தான் இதுக்கான ஆன்சர். மீதி உங்களுக்கு இதுல தெரியும். இப்ப அறிஞர் அண்ணா கொடுத்திருக்காங்க. பெரியாருடைய இதழெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய தெரியும். உதாரணத்துக்கு அறிஞர் அண்ணா, இந்த அறிஞர் அண்ணா அவருடைய இதழ்கள்லாம் உங்களுக்கு பாருப்போ. உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம். ஒண்ணு என்னன்னா திராவிட நாடு. என்ன நாடு அது? திராவிட நாடு. இந்த திராவிட நாடு தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா 1942. 1942ல முதல்ல திராவிட நாடு என்ற இதழை யார் தொடங்கினாருன்னா அறிஞர் அண்ணா. அது இல்லாம ஒரு சில இதழ்களா தொடங்கிருக்காங்க. என்னன்னா நம் நாடு. நம் நாடு என்ற இதழுடைய ஆசிரியர் தான் அறிஞர் அண்ணா. நம் நாடு தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா 1956. எதற்காகனா இந்த திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் இந்த கட்சியுடைய கொள்கையை பரப்பதற்காக ஒரு இதழை தொடங்கினார். அந்த இதழுக்கு பேர் நம் நாடு. அது தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. ஓகே, அது இல்லாம ஒரு சில இதழெல்லாம் தொடர்றாரு. ஹோம் லேண்ட் பேரு. ஹோம் லேண்ட். ஹோம் லேண்ட் என்ற வார பத்திரிகை தொடங்கினார். இந்த ஹோம் லேண்ட் என்ற வார பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1957. ஓகே, அது இல்லாம ஒரு பத்திரிகை தொடங்கியிருப்பார். என்னன்னா காஞ்சி. இந்த காஞ்சி என்பது இது ஒரு வார பத்திரிகை. இந்த காஞ்சி என்ற வார பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1963. அப்ப இந்த பத்திரிகையுடைய ஃபவுண்டர் யாருன்னா அறிஞர் அண்ணா. அது இல்லாம பெரியாரை பத்தி ஒரு சில பத்திரிகைலாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த பெரியார் தொடங்கிய பத்திரிகை உதாரணத்துக்கு என்னன்னா குடியரசு. குடியரசு நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த குடியரசு என்ற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? குடியரசு. அது தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா 1925. அடுத்து ரிவோல்டு. ரிவோல்டு இதெல்லாமே ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கிற பத்திரிகை தான். ரிவோல்டு பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு 1928. இந்த ரிவோல்டு பத்திரிகை தான் ஆங்கில பத்திரிகை. அதுல ஒரு சில பத்திரிகை என்ன? புரட்சி. புரட்சி, பகுத்தறிவு. புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. இப்படி நீங்க ஞாபகம். புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. புரட்சி எந்த ஆண்டுன்னா 1933. பகுத்தறிவு 1934. விடுதலை 1935. இந்த பத்திரிகையுடைய ஃபவுண்டர் யாரு? பெரியார். நம்ம கேட்ட क्वेश्चन என்னன்னா நவயுகம் என்ற இதழை நிறுவியவர் யாருன்னா மணிமொழியார். அப்ப क्वेश्चन நம்பர் 112க்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். क्वेश्चन நம்பர் 113. சோ 113ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்டேட்மென்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? அவருடைய அறிவுரைகள் நீதிக்கு புறம்பான சமூக பழக்க வழக்கங்களிலிருந்து மூட நம்பிக்கை வழக்கங்களிலிருந்தும் மக்களை விடுவித்தது அப்படின்னு முதல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அவருடைய கருத்துக்கள் அகில திரட்டு. இதை நீங்க பார்க்கலாம். இதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அகில திரட்டு. அகில திரட்டு என்னும் நூலாக திரட்டப்பட்டுள்ளது. அதான் அவருடைய நூல் பேரு அகில திரட்டு அம்மானை. இது ஒரு நூல். இந்த ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதோடைய தொடர்புடைய நபர் யாருன்னா எல்லாருமே பார்த்தோன்னா மக்களுக்கு நிறைய பார்த்தோன்னா நீதிக்கு புறம்பான மக்கள் செயல்படுறாங்க. அப்ப அந்த சமூக பழக்க வழக்கம் மக்களை விடுவித்து சமூக கருத்துக்களை வலியுறுத்தி மக்களுக்கு நிறைய தலைவர்கள் கருத்துக்களை புகுத்திருக்காங்க. ஆனா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் நீங்க இதுல கஸ் பண்றீங்க. அகில திரட்டு அம்மானை என்ற நூலுடைய ஆசிரியர்னா முடிசூடும் பெருமாள். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, முடிசூடும் பெருமாள். அதான் உங்களுக்கு தெரியல, வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமிகள். இந்த வைகுண்ட சுவாமிகள் அவருடைய இயற்பெயர் என்னன்னா முடிசூடும் பெருமாள். அவர் எழுதிய மற்றொரு நூல் என்னன்னா அருள் நூல். இந்த நூலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அகில திரட்டு அம்மானை
அருள்நூல். இந்த 2 நூலுக்கு சொந்தக்காரர் யாரு? முடிசூடும் பெருமாள். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் போயிடலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 114. சார் 114 பார்க்க போறோம். 114 சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இதுல 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? 1908ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாடு சென்னையில் நடைபெற்றது அப்படின்னு. இப்ப நிறைய காங்கிரஸ் மாடு நீங்க ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க. இப்ப காங்கிரஸ் மாடு இப்போ இதனுடைய லிங்க் என்னன்னா, இப்ப 1907 இப்ப 1907ல காங்கிரஸ் மாடு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாடு எங்க நடைபெற்றுனா சூரத்ல கண்டிப்பா நடைபெற்றது. அது உங்களுக்கு தெரியும். சூரத் பிளவுன்னு நீங்க படிக்கிறீங்க. இந்த சூரத் பிளவு டேட் எப்பனா டிசம்பர் 26. அப்ப இந்த 1907 தான் அதோடைய கான்செப்ட் என்னது? இப்ப மித தேசியவாதிகள் அவங்க சார்பில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க. தீவிர தேசியவாதிகள் அவங்க சார்பில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவங்க வலியுறுத்துறாங்க. இந்த மித தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டனால்தான் சூரத்தில் ஒரு பிளவு ஏற்படுது. அந்த சூரத் பிளவுக்கு பேர் சூரத் பிளவு 1907 டிசம்பர் 26. இந்த சூரத் மாவட்டத்துக்கு தலைவர் யாருன்னா ராஷ் பிகாரி கோஸ். ராஷ் பிகாரி கோஸ்ன்னு பேரு. அவர் தான் அந்த மாவட்டத்துக்கு தலைவர். இப்ப அந்த மாவட்டத்துல மித தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் ஸ்பிளிட் ஆறாங்க, பிரியுறாங்க. அடுத்த ஆண்டு ஒரு காங்கிரஸ் மாடு நடைபெறுது. அதுதான் 1908. இந்த 1908 காங்கிரஸ் மாடு எங்க நடைபெற்றதுன்னா சென்னையில் தான் நடைபெற்றது. இது கரெக்டான ஆன்சர். இந்த 1908 காங்கிரஸ் மாட்டுக்கு தலைவர் யாருன்னா ராஷ் பிகாரி கோஸ். யாரது? ராஷ் பிகாரி கோஸ் தான் அதுக்கு அவர் தலைவர். 2வது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ் என அழைக்கப்பட்டன அப்படின்றாங்க. ஏன்னா சூரத் மாட்டுல மித தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் பிரிஞ்சு போயிடுறாங்க. அடுத்து 8ல ஒரு காங்கிரஸ் மாடு சென்னையில் நடைபெறுது. அந்த சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாட்டுல மித தேசியவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. தீவிர தேசியவாதிகள் யாருமே கலந்துக்கிறது இல்ல. அப்படி தீவிர தேசியவாதிகள் இல்லாத ஒரு காங்கிரஸ் மாடுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு தான் பேரு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்ட். அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 2ம் சரிதான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாங்களா? क्वेश्चन நம்பர் 115. क्वेश्चन நம்பர் 115 பாருங்க. சரக்கு கிடங்குகள், தொட்டிகள், உறை கிணறுகள், தெரு ஆகியவற்றை உள்ளடக்கிய திட்டமிடப்பட்ட உருவாக்கப்பட்ட நகரம் எங்கு இருப்பதை கண்டறிந்துள்ளனர். இது எல்லாமே இந்த சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உறை கிணறுகள், தெரு இது எல்லாமே இதுல எங்க இருக்குன்றாங்க. ஆப்ஷன் ஏ அரிக்கைமேடு. அரிக்கைமேடு உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியும். இந்த அரிக்கைமேடு எங்க இருக்குன்னா புதுச்சேரியை ஒட்டிய ஒரு பகுதி. புதுச்சேரியை ஒட்டிய ஒரு பகுதி பேர் என்னன்னா அரிக்கைமேடு. பையம்பள்ளி எந்த பகுதியை ஒட்டி ஒரு பகுதினா வேலூர். இந்த வேலூரை ஒட்டிய ஒரு பகுதி என்ன? பையம்பள்ளி. அடுத்த ஆப்ஷன் சி ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூர் இது எந்த பகுதியை ஒட்டிய ஒரு பகுதினா தூத்துக்குடின்றாங்க. என்ன பகுதி இது? தூத்துக்குடி. ஆப்ஷன் டி கொடுமணல். கொடுமணல் எந்த பகுதியை ஒட்டிய ஒரு பகுதினா ஈரோடு. எந்த பகுதியை ஒட்டு? அப்ப இந்த சரக்கு கிடங்குகள், தொட்டிகள், உறை கிணறுகள், தெருக்கள் இது எல்லாமே எங்க காணப்படுகிறதுனா ஆப்ஷன் சி ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு? தூத்துக்குடி. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? क्वेश्चन நம்பர் 116. 116 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த கூற்று காரணத்தை நம்ம பார்க்க போறோம். கூற்று என்ன சொல்றாங்க பாருங்க. சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. ஆமா, சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டுனா 1920 தான். இந்த 1920 தான் முதல்ல பொது தேர்தல் நடைபெற்றது. அப்படி 1920 முதல்ல பொது தேர்தல் நடைபெற்று நீதி கட்சி தான் முதல்ல தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்குது. அப்படி ஏ சுப்பராயல தான் ஆட்சிக்கு வராரு. அப்படி ஆட்சிக்கு வந்து 1937 வரைக்கும் அவர் என்ன பண்ண அந்த நீதி கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் அரசு நடைபெறுது. ஏன்னா 1937 வரைக்கும் தான் 37 நீதி கட்சி பெரிய வீழ்ச்சி அடையுது. காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர் யாருன்னா ராஜாஜி. அப்ப என்ன சொல்றாங்க? சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. கூற்று சரி. ஓகே, 2வது பாரு, அதுக்கான காரணம் விளக்குறாங்க. இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் சட்டமன்றத்தை புறக்கணித்தது. இந்த இரட்டை ஆட்சி எப்ப ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்கன்னா 1919. நீங்க படிச்சிருப்பீங்க. மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் படிச்சிருப்பீங்க. இந்த மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் தான் மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வராங்க. ஒன்னு கவர்னர் கட்டுப்பாட்டில் ஒண்ணு, அமைச்சர் கட்டுப்பாட்டில் ஒண்ணு இரட்டையாட்சி முறையை கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் 1919 தான் இதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த இரட்டையாட்சி முறை அப்படியே தொடர ஆரம்பிக்குது. இரட்டையாட்சி எப்ப இதை ஒழிக்கிறாங்க? மாகாணங்களில் இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டது எப்பன்னா 1935 இந்திய அரசு சட்டம் பின்னாடிதான் ஒழிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? கூற்றுக்கு இந்த காரணம் சரியான்னு கேட்கறாங்க. இந்த காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் சட்டமன்றத்தை புறக்கணித்தது அப்படின்றாங்க. காங்கிரஸ் சட்டமன்றத்தை இதை புறக்கணித்துதான். ஆனா இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்படின்னா 1919 கொண்டு வந்துட்டாங்க. அப்ப கூற்று காரணம் சரிதான்.
ஆனா கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்றத. அதுக்கான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி, கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து போயிடலாங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 117. பாளையக்காரர்களை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய இருப்பிடை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். அப்படி ஃபிட் பண்ணுங்க. கட்டபொம்மன். இந்த கட்டபொம்மன்னா எந்த பகுதியை சேர்ந்தவர்னா உங்களுக்கு தெரியும், பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மன்னா பாஞ்சாலங்குறிச்சி. கோபால நாயக்கர்னா திண்டுக்கல். 2க்கு 1. மருது பாண்டியர்கள், இந்த மருது பாண்டியர்கள் 3க்கு சிவகங்கை. அடுத்து கேரள வருமன்னா அவர் மலபாரை சேர்ந்தவர், அதான் கோயம்புத்தூர்ன்றாங்க. அப்ப இவரு 4க்கு 2ன்றாங்க. 3 1 4 2 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். 3 1 4 2 ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 118. அடுத்த ஒரு கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். த கீ பாயிண்ட். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இது ஒண்ணுதான் அழுத்தமான பாயிண்ட். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு முதல் அறிமுகம் செய்தார். அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளை எழுதியுள்ளார். அப்ப உங்களுக்கு அழுத்தமான ஸ்டேட்மெண்ட். இது ஒன்று கட்டாயம் உங்களுக்கு தெரியும். இந்த 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு முதல் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ஆப்ஷன் பி, வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றத பேரு. அப்ப ஆப்ஷன் ஏ வேதாச்சலம். என்ன வேதாச்சலத்தையும் படிச்சிருப்பீங்க. இந்த வேதாச்சலம் இருக்குல்ல, அவருடைய இயற்பெயர் தான் என்ன? மறைமலை அடிகள்னு பேரு. தமிழ் மீது பற்று கொண்ட காரணத்துலதான் தன்னுடைய பெயரை வேதாச்சலம் என்னும் சமஸ்கிருத பெயரை மறைமலை அடிகள் மாத்தினாரு. இந்த மறைமலை அடிகளுமே சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் அவர் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தாரு. அப்ப இவருதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருத்தமானவர் தான். ஆனா இதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. 14 வரி செய்யுள் வடிவத்தை அறிமுகப்படுத்தியவர் வி.கே. சூரிய நாராயண சாஸ்திரி. இந்த மறைமலை அடிகள் அவர் ஒரு இயக்கம் தொடங்கியிருப்பாரு, தனித்தமிழ் இயக்கம். ஏன்னா இயக்கது தனித்தமிழ் இயக்கம். அது தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1916. அவருடைய தொடர்பு. இந்த வி.கே. சூரியநாராயண சாஸ்திரி அவருடைய இயற்பெயர் தான் பரிதிமா கலைஞர். என்ன கலைஞர்? பரிதிமா கலைஞர். அது அதோடைய தொடர்பு. காத்தவராயனை பத்தி தெரியும், அயோத்திதாச பண்டிதர் தான். அவரு திராவிடர் கழகம் என்ற அமைப்பை தொடங்கியிருப்பாரு. திராவிடர் கழகம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1882. அதனுடைய தொடர்புடையவர் தான் காத்தவராயன். ஓவியஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் அறியப்பட்டதான் தமிழ் தாத்தா. இந்த தமிழ் தாத்தா என அறியப்பட்டவர் யாரு? ஓவியஸா. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? கொஸ்டின் நம்பர் 119. சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. இந்தியாவின் முதும்பெரும் மனிதர். அப்ப இந்தியாவுடைய முதும்பெரும் மனிதர் நம்ம யார சொல்றோம்னா தாதாபாய் நவ்ரோஜின்னு கொடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய முதும்பெரும் மனிதர் தாதாபாய் நவ்ரோஜி. கரெக்ட் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து ஜி சுப்பிரமணியர் அவர் தொடங்கிய ஒரு செய்தித்தாள்னா இந்து செய்தித்தாளின் நிறுவனர் கொடுத்திருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். இந்த இந்து செய்தித்தாள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1878. அப்ப அதுமே கரெக்ட் தான். அதோடைய தொடர்புடையவர் தான் ஜி சுப்பிரமணிய ஐயர். சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்தியாவின் பர்த். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். பஞ்சாபின் சிங்கம் 4வது ஸ்டேட்மெண்ட் உமேஷ் சந்திர பானர்ஜின்னு கொடுத்திருக்காங்க. பஞ்சாபுடைய சிங்கம் யாருன்னா உங்களுக்கு தெரியும், லாலா லஜபதி ராய். இந்த லாலா லஜபதி ராய் தான் எதனுடைய சிங்கம் சொல்றான்? பஞ்சாபுடைய சிங்கம். அது மட்டும் தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 2 3 கரெக்ட். அதுக்கான ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 இணை கரெக்ட்ன்றாங்க. அப்ப அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 120 பார்க்க போறோம். மறுபடியும் ஒரு ஐயனமுடைய கொஸ்டின் தான். பின்வருவற்ற நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கும்ன்றாங்க. இந்த கால வரிசையிலிருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. வரலாற்று நிகழ்வுல நடைபெற்ற சுதந்திர போராட்ட நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அதுக்கான நம்மளுக்கு ஆண்டெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். இப்ப ஜெனரலா என்னது உங்களுக்கு வேவல் திட்டம் தெரியும். இந்த வேவல் திட்டம் முதன்முதல இந்த வேவல் திட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா இதுமே 1945 தான். ஃபர்ஸ்ட் நம்ம இயரா ஃபிட் பண்ணலாம். அமைச்சரவை தூதுக்குழு இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா 1946 அமைச்சரவை தூதுக்குழு கொண்டு வந்தாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம் கொண்டு வரப்பட்டது 1947. 1947 டேட் கூட உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி 3 பேரு. அது பேரு மவுண்ட் பேட்டன் பிளான்னே பேரு. சிம்லா மாநாடு, இந்த சிம்லா மாநாடு கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டு? 1945. வேவல் திட்டம் எதற்காக கொண்டு வரப்படுது? இங்க இருக்கக்கூடிய வைஸ்ராயை தேர்ந்தெடுக்கக்கூடிய கமிட்டியில இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம எண்ணிக்கையில் முக்கியத்துவம் வழங்கப்படும். அதற்காக தான் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த திட்டத்துக்கு பேர் தான் வேவல் திட்டம். அதுமே 1945. இப்ப நீங்க இதை கணக்கிடலாம். இப்ப என்னது? இதுமே 1945 வருது, இதுமே 1945.
இது 1946 1947 வரிசைப்படுத்துறேன். அப்ப நம்மளுக்கு எது கடைசியா வரும்? மவுண்ட் பேட்டன் திட்டம் தான் 1947 தான் கடைசியா வரப்போறோம். அப்ப இதுக்கான ஆன்சர் பாருங்க. இப்ப கடைசியா 1947 வரும். ஸ்டேட்மெண்ட் 2 தான் வரும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 எங்க இருக்குன்னு பாருங்க, எங்கேயுமே இல்ல, இதுல மட்டும் தான் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 121. எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உல்குலான்? இந்த வார்த்தை பாருங்க, உல்குலான். பழங்குடியினர் கிளர்ச்சிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, உல்குலான் என அறியப்படுகிறது அப்படின்றாங்க. இதுக்கான ஆன்சர் டைரக்டா கொஸ்டின் தான், ஆப்ஷன் சி தான். முண்டா கிளர்ச்சி தான் உல்குலான் என அறியப்படுகிறது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அது டைரக்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 122. 122 ஐஎன்எம் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, இந்திய தேசிய காங்கிரசுடைய முக்கிய நோக்கங்கள் மற்றும் கோரிக்கைகளை சரியாக தேர்வு செய்க. தேசிய காங்கிரசுடைய நோக்கங்கள் என்ன, அதை பத்தி சரியானதை தேர்வு செய்கின்றாங்க. அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். இந்திய அரசுல கண்டிப்பா பிரதிநிதிகள் கண்டிப்பா இடம்பெற வேண்டும். அப்ப இது கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல். இதுமே தேசிய காங்கிரசுடைய ஆரம்ப கால கோரிக்கைகள் தான். பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கையும் வச்சாங்க. நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைத்தல் மற்றும் பயிற்றுவித்தல். இதுமே இந்திய தேசிய காங்கிரசுடைய கோரிக்கைகள் தான். அப்ப 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். அப்ப அதுக்கான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி தான். 1 2 3. சோ 3மே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? கொஸ்டின் நம்பர் 123 பாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், பித்தாகரஸ் ஆகிய மூவரும் சேர்ந்த ஆளுமை இவர் என்று மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை யாரு புகழ்ந்தார் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள். டைரக்ட் கொஸ்டின் தான். அவர் மௌலானா அபுல் கலாம் இந்திய சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்வித்துறை அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவரை புகழ்ந்த யாரு? மகாத்மா காந்தியடிகள். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 124. 124ல கிராமப்புற உட்கட்டமைப்பு முன்னேற்றம் டேஷின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமப்புற உட்கட்டமைப்பு முன்னேற்றத்தை எதன் கீழே கொண்டு வராங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ ஆர்பிஐ, ஆப்ஷன் பி நபார்டு கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் சி சிட்பின்னு கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் டி ஐடிபிஐன்னு கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் ஏ ஆர்பிஐ இது கொண்டு வரப்பட்டது. இந்த ஆர்பிஐ கொண்டு வரப்பட்டது எப்படின்னா 1935 தான் ஆர்பிஐ கொண்டு வரப்பட்டாங்க. நபார்டு கிராமப்புற வங்கி நபார்டு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1982 தான் கொண்டு வந்தாங்க. அதே சிட்பி கொண்டு வரப்பட்டது. இந்த சிட்பி கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டுனா 1990 தான் கொண்டு வந்தாங்க. ஐடிபிஐ கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது எந்த ஆண்டுனா 1964 தான் கொண்டு வந்தாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த கிராமப்புற உட்கட்டமைப்பின் முன்னேற்றம் டேஷின் கீழ் உருவாக்கப்படுதுன்னா நபார்டின் கீழ் தான் இது கண்டிப்பாக செயல்படுது. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான். ஓகே, அப்ப நபார்டு தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 1982. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 125 பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 125 என்ன கொடுத்திருக்காங்கன்னா மறுபடியும் ஐஎன்எம் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட். பகத்சிங் புரட்சியாளர் என அழைக்கப்படும் பகத்சிங்கை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பகத்சிங்கை பத்தி முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? அவருடைய காலகட்டம் 1907 to 1931. இது சரி, அவருடைய காலகட்டம் இதுதான் கரெக்ட். 1907 to 1931. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நவ்ஜவான் பாரத் சபா. இது முக்கியமானது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த நவ்ஜவான் பாரத் சபா என்ற தீவிரவாத அமைப்பை ஏற்படுத்தினார். அதோடைய தொடர்புடைய யாருன்னா பகத்சிங் தான். இந்த நவ்ஜவான் பாரத் சபா இது தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா 1926. 1926 தான் இது தொடர்றாரு. அவரு தான் தொடராரு. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அவருடைய படைப்புகளில் நான் ஏன் நாத்திகன் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். நான் ஏன் நாத்திகன் என்ற புத்தகத்துடைய தொடர்புடைய யாருன்னா பகத்சிங். தேர்டும் கரெக்ட் தான். பகத்சிங் பி.கே. தத்து. பி.கே.னா பட்கேஸ்வர் தத்துன்னு பேரு. இந்த பகத்சிங்குடன் பி.கே. தத்து இணைந்து 1929, இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான், ஏப்ரல் 8 மத்திய பாராளுமன்றத்தின் மீது புகை குண்டை வீசி இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்னு முழக்கமிட்டாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். அப்ப பகத்சிங் தொடர்புடைய 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 126. இந்த கொஸ்டின் நம்பர் 126 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 126 என்ன? பின்வருவனவற்றில் என்னன்னா ஆடம் ஸ்மித்தின் கொள்கையில் தவறானது எது? இப்ப இந்திய பொருளியலின் தந்தை, இந்த இந்திய பொருளியலுடைய தந்தை யாருன்னா ஆடம் ஸ்மித். இந்த ஆடம் ஸ்மித்துடைய விதி என்னன்னா ஃபர்ஸ்ட் சமத்துவ விதி. இந்த சமத்துவ விதி தொடர்புடைய நபர் யாருன்னா ஆடம் ஸ்மித் தான். அவருடைய விதி என்னன்னா ரெண்டாவது சிக்கன விதி. அவருடைய தொடர்புடைய விதி என்ன? மூணாவது வசதி விதி. அப்ப இந்த ஆடம் ஸ்மித் தொடர்புடைய கொள்கையில் தவறானது எதுனா சுதந்திர விதி. இது தவறானது. அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்னன்னா
ஆப்ஷன் டி இதான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 127. கொஸ்டின் நம்பர் 127 பாருங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 127 ஸ்வச் பாரத் செஸ் எந்த ஆண்டு முதலில் தொடங்கப்பட்டது? ஸ்வச் பாரத் செஸ் முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்படுது? ஃபர்ஸ்ட் ஸ்வச் பாரத் செஸ்னா என்ன? ஏற்கனவே 2014 இந்த 2014 எத்தனாவது மக்களவை தேர்தல்னா 16வது லோக்சபா தேர்தல் நடைபெறுது. இந்த 2014ல 16வது மக்களவை தேர்தல் நடைபெறுது. அந்த மக்களவை தேர்தலில் தான் பிஜேபி பார்ட்டி வெற்றி பெற்று என்ன பண்றாங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் தூய்மை இந்தியா திட்டம் பேரு. தூய்மை இந்தியா திட்டம். இந்த தூய்மை இந்தியா திட்டம்ன்றத கொண்டு வந்தாங்க. அதான் ஸ்வச் பாரத்னு பேரு. அதுக்கு பேரு ஸ்வச் பாரத். இந்த ஸ்வச் பாரத் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2014 அக்டோபர் 2 கொண்டு வந்தாங்க. ஸ்வச் பாரத் திட்டம் முதல்ல இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2014 அக்டோபர் 2. இது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, இந்தியாவில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்தை மேம்படுத்தணும், தூய்மையை மேம்படுத்தணும். அதற்காக தான் இந்த திட்டம் 2014 அக்டோபர் 2 கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் இருக்கு. இப்ப இதற்காக என்னன்னா, ஸ்வச் பாரத் செஸ்னா என்னன்னா, இப்ப இந்த தூய்மை இந்தியா திட்டத்துக்கு சமுதாயத்தில் என்ன பண்ணா நிறைய தனியார் முதலீட்டாளர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. இந்த தனியார் முதலீட்டாளர்கள் வந்து என்னன்னா நிறைய ஃபண்ட் எல்லாம் இதுக்காக கொடுப்பாங்க. அப்ப நிதி கொடுப்பவர்கள் இந்த திட்டத்துக்காக நிறைய நிதி கொடுப்பாங்க. இந்த நிதி கொடுப்பவர்கள் மீது கூடுதல் வரி விதிப்பாங்க. அதற்காக கூடுதல் வரி விதிப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்வச் பாரத் செஸ்ன்னு பேரு. இது நீங்க விளையாட்டுடன் தொடர்புபடுத்திக் கூடாது. ஸ்வச் பாரத் செஸ்னா நிதி அளிப்பவர்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும். அதற்காக இது எப்ப கொண்டு வரப்படுதுன்னா, முதல்ல ஆப்ஷன் ஏ நவம்பர் 15, 2015 தான் இதை கொண்டு வராங்க. இதான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 128 பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் நம்பர் 128 எக்கனாமி சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. பின்வருவற்றில் எது சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஜிஎன்பினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஜிஎன்பி அப்படின்னா அதோடைய தொடர்பு என்னன்னா, ஜிஎன்பினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். பேரு. ஜிஎன்பி ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, சி இங்க பாருங்க. இப்ப இதுல எல்லாருமே சி தான் இருக்கு. சினா கன்சியூமர்னு பேரு. சினா என்னது? கன்சியூமர். ஐனா இன்வெஸ்டர்னு பேரு. ஜினா கவர்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்னு பேரு. எக்ஸ் மைனஸ் எம். இந்த எக்ஸ் மைனஸ் எம் என்பது எக்ஸ் என்பது வந்து பார்த்தோன்னா எக்ஸ் என்பது இம்போர்ட்னு பேரு. அதே மாதிரி பார்த்தோன்னா எம் என்பது வந்து பார்த்தோன்னா சார் எக்ஸ் என்பது எக்ஸ்போர்ட்னு பேரு, எம் என்பது இம்போர்ட்னு பேரு. அதான் ஏற்றுமதி இறக்குமதின்னு பேரு. அப்ப எப்படி சொல்லாதுன்னா, ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. இதுதான் அதுல சரியான ஆன்சர். எல்லாமே ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி தான் அதுல கொடுத்துருக்காங்க. அதுல கன்சியூமர், இன்வெஸ்டர், கவர்மெண்ட் இன்வெஸ்டர்னு பேரு, பிராக்கெட்ல ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. அப்ப அதுக்கான ஆப்ஷன் என்ன? பிளஸ் NFIAன்னு பேரு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பின்வற்றில் எது சரியானதுன்னா 128க்கு சரியான ஆன்சர் என்ன? ஏ தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாங்களா? கொஸ்டின் நம்பர் 129 நம்ம பார்க்க போறோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 129. 129 பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு. இந்த விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டின்னு பேரு. இந்த விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர், தோட்டப்பயிர் அல்லது கால்நடை பொருட்கள் வர்த்தகம் செய்வதற்கான மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு டேஸ் ஆகும் என்றாங்க. அப்படி இதுக்கான டைரக்ட் ஆன்சர் என்னன்னா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது ஒரு என்ன அமைப்புனா, சட்டப்பூர்வமான அமைப்பு தான் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 130 கொடுத்துருக்காங்க. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 130 குதிர் ஜோதி திட்டம்ன்றாங்க. குதிர் ஜோதி திட்டம். இந்த குதிர் ஜோதி திட்டம் ஃபர்ஸ்ட் எதனுடைய தொடர்புடையது அப்படின்னா, இந்த குதிர் ஜோதி திட்டம் தான் மின்சாரத்துடன் தொடர்புடைய ஒரு திட்டம் தான் குதிர் ஜோதி திட்டம் பேர். அப்ப மின்சாரத்துடன் தொடர்புடையது. அப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க போறோம். ஸ்டேட்மெண்ட்ல 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல மின்சாரத்துடன் தொடர்புடையது எது எல்லாம் இருக்குன்னா, ஆப்ஷன் ஏ, பில தான் மின்சாரத்துடன் தொடர்புடையது இருக்கு.
அப்ப இந்த குதிர் ஜோதி திட்டம் என்னன்னா வீட்டுக்கு ஒரு புள்ளி மின்சாரம் இணைப்பு வசதியை ஏற்படுத்துதல். ஓகே, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு புள்ளி மின்சார இணைப்பை வசதியை ஏற்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் குதிர் ஜோதி திட்டம். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 131. இந்த 131 மறுபடியும் ஒரு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு வரி வருவாய்னா என்ன, மூலதன வருவாய்னா என்ன, திட்டமில்லா செலவுனா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மதிப்பு கூட்டு வரினா என்ன. ஸோ பாருங்க, இந்த வரி வருவாய்னா என்ன, அதுக்கானது என்ன, இந்த வருவாய் எதனோட தொடர்புடையதுன்னா வருவாய் மற்றும் இந்த வருவாய் மற்றும் செலவு மீதான வரிகளுடன் தொடர்புடையதான் வரி வருவாய். அப்ப ஆப்ஷன் ஏக்கு என்ன வருதுன்னா 2 வருது. ஸோ அப்ப அந்த ரெண்டு தொடர்புடைய ரிலேட்டடா நம்ம பார்க்க போறோம். அது எங்க இருக்கு? ஆப்ஷன் சியில் இருக்கு, டியில் இருக்கு. ஓகே, இப்ப இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் வரப்போகுது. அடுத்து பாருங்க, மூலதன வருவாயினா என்ன. இந்த மூலதன வருவாயினா எதனுடன் தொடர்புடையதா? வருங்கால வைப்பு நிதியுடன் தொடர்புடையது. இந்த வருங்கால வைப்பு நிதியுடன் தொடர்புடையது தான் என்னன்னா மூலதன வருவாய் நிதி. அப்ப 2க்கு என்னன்னா 1. அப்ப 2க்கு 1 இதுலதான் ஃபிட் ஆகுது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான். நீங்க அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 132 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கூற்றுகளை ஆராய்க ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் நோட்டா முதல்ல இந்த நோட்டா முதல்ல 2014 இந்த 2014 நடைபெற்ற பொது தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது. கரெக்ட் ஆன்சர் தான். முதல்ல 2014 தான் வந்து 16வது மக்களவை தேர்தல் நடைபெறுது. இந்த 16வது மக்களவை தேர்தல் நடைபெற்ற போது 2014 முதல்ல நோட்டா அதை முதல்ல இந்தியாவில் கொண்டு வராங்க. நோட்டாவை அறிமுகம் செய்த உலகில் 14வது நாடு என்னன்னா இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். 1, 2 கரெக்ட். இதுக்கான ஆன்சர் என்ன? 1, 2. எங்க இருக்கு பாரு, கூற்று 2ம் சரி. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 133. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் முதல் நீரடி சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் கட்டமைக்கப்பட்டு வருகிறது? இந்தியாவில் முதலாக நீரடி சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் கட்டமைக்கப்பட்டு வருகிறது? இதுக்கான டைரக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான். வெஸ்ட் பெங்கால்ல தான் அதை கட்டமைக்கப்பட்டு வருகிறது. இதுக்கான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ தான். அடுத்து 133வது கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 133. அதுல பாருங்க, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் முதல் நீரடி சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் கட்டமைக்கப்பட்டு வருகிறது அப்படின்றாங்க. இதுக்கான டைரக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான். இது முதல்ல எங்க கட்டமைக்கப்பட்டு வருகிறதுனா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் தான் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து பாரு, கொஸ்டின் நம்பர் 134. அடுத்த கொஸ்டின் நம்பர் 134 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட். நிதி ஆயோக் ஆளும் குழுவின் அங்கம் வகிப்பவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்க்கறதுக்கு என்னன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் பிளானிங் கமிஷன் இருக்கு. இந்த பிளானிங் கமிஷன் திட்ட கமிஷன் பேரு. இந்த பிளானிங் கமிஷன் முதல்ல இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா 1950 தான் கொண்டு வராங்க. பிளானிங் கமிஷன் 1950 மார்ச் 15 கொண்டு வரப்பட்ட ஒரு கமிஷன் தான் பிளானிங் கமிஷன். திட்ட கமிஷன் பேரு. இந்த திட்ட கமிஷனை கொண்டு வராங்க. திட்ட கமிஷனுடைய முதல் தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேருன்னு பேரு. இந்த திட்ட கமிஷனுக்கு தலைவராக யார் இருப்பாங்கன்னா பிரதமர்கள் தான் இருப்பாங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் திட்ட கமிஷன் கொண்டு வராங்க. அப்படி திட்ட கமிஷன் கொண்டு வந்து இந்த திட்ட கமிஷனை பெயர் மாத்துறாங்க. அது என்னன்னு பாத்திரமா நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக்னு பெயர் மாத்துறாங்க. அது எப்ப மாற்றப்படுதுன்னா 2015 ஜனவரி 1. இந்த ஜனவரி 1ல அது திட்ட கமிஷன் என்னன்னு மாத்துறாங்கன்னா நிதி ஆயோக்னு மாத்துறாங்க. இந்த நிதி ஆயோக்ல யாரெல்லாம் இருப்பாங்க? இந்த நிதி ஆயோக்குடைய இதோடைய தலைவரா யார் இருப்பாருன்னா கண்டிப்பா அதோடைய தலைவர் யார் இருப்பாரு? பிரதமர் இருப்பாரு. அவர் தான் நிதி ஆயோக்குடைய தலைவர். இந்த பிரதமர் அந்த நிதி ஆயோக்குடைய கமிட்டில அதுல யார் இருப்பாங்கன்னா ஒரு துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க மற்றும் 5 உறுப்பினர்களை கண்டிப்பா அதுல நிதி ஆயோக்ல கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. அதோடைய தலைவர் பிரதமர் மற்றும் ஒரு துணைத் தலைவர் 5 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் நிதி ஆயோக். இந்த நிதி ஆயோக் என்ற அமைப்புல யாரெல்லாம் அங்கம் வகிப்பாங்கன்றதுதான் ஸ்டேட்மெண்டா கேட்டிருக்காங்க. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் ஏ, மாநிலங்களின் அனைத்து முதலமைச்சர்களும் கண்டிப்பாக நிதி ஆயோக்கில் அங்கம் வகிப்பார்கள் அப்படின்றாங்க. அது கரெக்டான ஆன்சர் தான். இதுவும் கரெக்ட் தான். டெல்லி மற்றும் புதுச்சேரியுடைய முதலமைச்சர்களும் கண்டிப்பா வந்து பார்த்தா இதுல அங்கம் வகிப்பாங்கன்னா அதுவுமே கரெக்ட் தான். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுடைய லெப்டினன்ட் கவர்னர்களுமே கண்டிப்பா இதுல பொறுப்பு வகிப்பாங்க. அப்ப ஆப்ஷன் சியுமே கரெக்ட் தான்.
அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதுக்கு ஏபிசி ஓகே மூணுமே கரெக்ட். அப்ப என்ன சொல்லுங்க டி ஓகே மேலே உள்ள அனைத்து ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா. அடுத்து 135 135 பாருங்க ராக்கெட் மனிதர். இந்த ராக்கெட் மனிதர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல ஆப்ஷன் ஏ மயில்சாமி அண்ணாதுரை, ஆப்ஷன் பி கைலாசம் வடிவு சிவன் கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் சி அருணன் சுப்பையா, ஆப்ஷன் டி ஏபிஜே அப்துல் கலாம் கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க ஆப்ஷன் ஏ இப்ப மயில்சாமி அண்ணாதுரை. இந்த மயில்சாமி அண்ணாதுரை எதனுடன் தொடர்புடையன்னா இப்ப இந்தியா முதலாக நிலவுக்கு அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் என்ன சந்திராயன் 1 தான். இந்த சந்திராயன் 1 தான் முதல்ல இருப்பாங்க. அப்ப இந்த சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. அது உங்களுக்கு தெரியும். இப்போ அருணன் சுப்பையா, இந்த அருணன் சுப்பையா இவர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் தான். இந்த அருணன் சுப்பையா எதனுடன் தொடர்புடையன்னா இப்ப செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக இந்த செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் தான் என்ன மங்கள்யான் பேர். என்ன பேர் இது மங்கள்யான். இந்த செவ்வாய்க்கோளை ஆய்வு செய்வதற்காக அதோடைய திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யாரு அருணன் சுப்பையா அப்படின்னு பேரு. ஏபிஜே அப்துல் கலாம். இந்த ஏபிஜே அப்துல் கலாம் தான் உங்களுக்கு தெரியும். அவருக்கு என்ன சிறப்புனா ஏவுகணையின் நாயகன். இந்த ஏவுகணையுடைய நாயகன் என அழைக்கப்படுவர் யாரு இது ஏபிஜே அப்துல் கலாம். அப்ப கொஸ்டின் என்னன்னா ராக்கெட் மனிதர் என அழைக்கப்படுவது யாருன்னா அதுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் கைலாசம் வடிவு சிவன் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 136. இந்த 136 பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எப்போதும் இந்திய பூர்வ குடியினர் முறையான வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டையை வைத்திருப்பவர் முறையுடன் இணைக்கப்பட்டது அப்படின்றாங்க. இப்ப இதுக்கு நீங்க இதுல எப்படி படிக்கணும்னா நம்ம 3 டைப் அதுல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்ப என்ஆர்ஐன்னு பார்க்க போறீங்க. என்ஆர்ஐ பிஐஓன்னு பார்க்க போறீங்க. பிஐஓ ஓசிஐ அப்படின்னு பார்க்க போறீங்க. என்ஆர்ஐனா என்ன நான் ரெசிடென்டல் இந்தியன் அப்படின்றாங்க. பிஐஓ அப்படின்னா இந்த பிஐஓ ஓசிஐ ஓகே பூர்வ குடியினர் இந்த பூர்வ குடி இந்தியர்கள்ன்றாங்க. ஓசிஏ இருக்கு. ஓசிஏன்னா இப்ப இந்த ஓசிஏ எதனுடன் தொடர்புடையதுன்னா இப்ப இந்தியாவை பூர்வீகமாக கொண்டுள்ள வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் தான் யாரு ஓசிஐ அப்படின்னு ஓவர்சீஸ் சிட்டிசன் இந்தியன் கார் ஹோல்டர்ஸ் பேரு. அப்ப இதுல நம்ம 3 டைப்பா நம்ம இதுல பிரிக்க போறோம். அப்ப இது என்னன்னா இந்த என்ஆர்ஐனா என்ன ஃபர்ஸ்ட் விளக்கம். என்ஆர்ஐன்னு என்ன அதாவது இந்தியாவில் பாஸ்போர்ட்டை வாங்கி வெளிநாட்டில் வசிக்கூடிய இந்தியர்கள் அதான் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் சொல்றேன். அவங்களுக்கு பேர் தான் என்ஆர்ஐன்னு பேரு. பிஐஓன்னா என்ன இப்ப இந்தியாவை பூர்வீக குடியுரிமை இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட முதியோதர்கள் இருக்காங்க. அவங்க வெளிநாட்டு வாழ் குடியுரிமையை பெற்றிருந்தாங்கன்னா அவங்க தான் பூர்வ குடி இந்தியர்கள்னே பேரு. அவங்க தான் பிஐஓன்னு பேரு. இந்த பிஐஓ எதனுடன் சேர்க்கப்படுதுன்னா ஓசிஏன்னு பேரு ஓவர்சீஸ் சிட்டிசன் இந்தியன் கார் ஹோல்டர்ஸ் அதனோட இது சேர்க்கப்படுது. அப்ப நான் தான் சொல்லியிருக்கேன் அதாவது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றவர்கள் தான் அந்த ஓசிஏ அப்படின்னு பேரு. அவங்களுக்கான அவங்களுடைய முக்கிய வரைமுறை என்னன்னா அவங்களுக்கு இந்தியாவில் தங்குவதற்கும் பணியாற்றுவதற்கும் இந்த ஓசிஏக்கு கண்டிப்பா அனுமதி எல்லாம் உண்டு. ஆனா வாக்களிக்கும் உரிமையெல்லாம் கண்டிப்பா இல்லை. அப்ப அந்த பிஐஓ முறை பார்த்தீங்கன்னா ஓசிஐ முறையுடன் பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டது எப்ப அப்படின்னா ஜனவரி 9, 2015 தான் முதல் இணைக்கப்பட்டது. இதுக்கான ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் போயிடலாங்களா. அடுத்த கொஸ்டின் பாரு ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. மத்திய அரசியலமைப்பு குழு மாகாண அரசியலமைப்பு குழு வரைவு குழு அடிப்படை உரிமைகள் குறித்த ஆலோசனை குழு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இப்ப மத்திய அரசியலமைப்பு குழுன்னு பேரு. இந்த மத்திய யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டின்னு பேரு. இந்த மத்திய அரசியலமைப்பு குழுடைய தலைவர் யாரு இப்ப மத்திய அரசியலமைப்பு குழுடைய தலைவரே யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் தான் மத்திய அரசியலமைப்பு குழு தலைவராக இருந்திருப்பாரு. நீங்க படிச்சிருப்பீங்க. மத்திய அரசியலமைப்பு குழு மாகாண அரசியலமைப்பு குழு மத்திய குழு மாநில குழு அப்படின்றது அது. மத்திய குழு மாநில குழு அதுக்கெல்லாம் அவரு தான் வருவாரு. அப்ப மத்திய அரசியலமைப்பு குழு மாகாண அரசியலமைப்பு குழுக்கெல்லாம் அவர் தான் வருவாரு. அப்ப மத்திய அரசியலமைப்பு குழு தலைவர் ஜவஹர்லால் நேரு. மாகாண அரசியலமைப்பு குழுக்கு யார் வருவார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அப்ப 2க்கு என்ன இருக்குன்னா இங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கு, இங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கு. அப்ப நம்ம போறோம் 2க்கு 1 நான் போறோம். வரைவு குழுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் டாக்டர் BR அம்பேத்கர் தான். அப்ப 3க்கு என்ன ஆகுதுன்னா 4 அடிப்படை உரிமைகள் குறித்த ஆலோசனை குழு அதுக்கு யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அப்ப 4க்கு 3 அப்ப 2, 1, 4, 3. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2, 1, 4, 3 எங்க இருக்கு 2, 1, 4, 3. இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான். அடுத்து போயிடலாங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 138. இந்த 138 பாருங்க குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கவும்
இந்த குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை தொடங்கவும் எந்த சட்டம் வெளியிடப்பட்டது? இதுக்கான டைரக்டான ஆன்சர் என்ன? தகவல் அறியும் உரிமை சட்டம் தான். இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆண்டு எப்படின்னா, முதல்ல எப்ப இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை எப்ப கொண்டு வராங்கன்னா 2005 தான் கொண்டு வராங்க. இந்த 2005 அக்டோபர் 12 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம். அதன் அடிப்படையில் தான் கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே போகுது. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 139. இந்த 139 மறுபடியும் ஒரு அரசியலமைப்பு பத்தி ஒரு கொஸ்டின். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1978 சொத்துரிமையை பற்றி, இந்த சொத்துரிமையை பற்றி கோரக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1978. இப்ப நம்ம அடிப்படை உரிமைகள் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல படிச்சிருக்கோம். இந்த அடிப்படை உரிமைகள் தொடக்கத்துல எத்தனை இருந்துச்சுன்னா 7 இருந்துச்சு. அந்த அடிப்படை உரிமைகள் வந்து என்ன உரிமை நீக்கிட்டாங்கன்னா, சொத்துரிமை வந்து பார்த்தோன்னா அடிப்படை உரிமை வந்து நீக்கிட்டாங்க. ஆமா தானே? சொத்துரிமை அடிப்படை உரிமை வந்து நீக்கிட்டாங்க. சோ இப்ப அது வந்து பார்த்தோன்னா சட்டப்பூர்வமாக நம்ம அந்த சொத்துக்களை நம்ம வாங்குறோம். அப்ப அடிப்படை உரிமைகள் மொத்தமே 6 இருக்கு. சோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 என்னது? அடிப்படை உரிமைகள் வந்து சட்ட உரிமையாக மாற்றியது. ஆமா, ஆரம்பத்துல அடிப்படை உரிமைகளை தான் இருந்துச்சு, பின்னாடி இது சட்ட உரிமையாக மாற்றம். இந்த சொத்துரிமையை பற்றி கூறக்கூடிய ஆர்டிகிள் என்னன்னா ஆர்டிகிள் 300A. 300A தான் எதை பத்தி குறிப்பிடுது? சொத்துரிமை. அப்ப இது அடிப்படை உரிமை என்ன உரிமையாக மாற்றப்படுது? சட்ட உரிமையாக. இது கரெக்ட் தான். இப்ப ரெண்டாவது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க? சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையாக மாற்றப்படுது கிடையாது, அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றப்படுது. அப்ப இது தப்பு, இது வராது. அடிப்படை உரிமையிலிருந்து அடிப்படை கூறாக மாற்றியது, இது வராது. அப்ப தப்பு. 2, 3 வராது, 1 மட்டும் தான் சரி. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் அடுத்து பாருங்க. எந்த ஆண்டு குறிப்பிட்ட வகுப்பினர் தபால் மூலம் வாக்களிக்கும் ஏற்பாடு செய்யப்படுது? முதன்முறையாக ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் தபால் மூலம் வாக்களிப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட ஆண்டு டைரக்ட் ஆன்சர் தான். இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான். 1999 தான் முதல்ல அதை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 141 பார்க்க போறோம். இந்த 141 மாநிலவை மசோதா சமமாக இருக்கும்போது மட்டும் டேஸ் என்பவர் வாக்களிக்க முடியும். ஒரு மாநிலவையில ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க. இப்ப லோக்சபா பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா இருக்கு. ஒரு ராஜ்யசபால ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க. அப்படி தாக்கல் செய்யும் போது அதுக்கு வாக்கெடுப்பு கண்டிப்பாக நடைபெறும். அப்படி வாக்கெடுப்பு நடைபெறும் போது அது சமமாக இருக்கும் பட்சத்துல அதுக்கு யாரு வாக்களிப்பு செய்வாங்க, அதுக்கான முன்னுரிமை யாரு பெற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா உனக்கு தெரியும், இப்ப லோக்சபாவுடைய தலைவர் யாருன்னா சபாநாயகர் தான், ஸ்பீக்கர் தான். ராஜ்யசபாவுடைய தலைவர் யாருன்னா மாநிலங்களுடைய குடியரசு துணைத் தலைவர் தான். இந்த குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களுடைய தலைவர். அப்ப மாநிலங்களவையில் ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்க. அப்ப அங்க சமமா இருக்கு. அப்ப சமமா இருக்கும்போது அந்த மசோதாவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா துணை குடியரசு தலைவர் தான் இருக்கு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து பாரு. ஓகே, அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட். பின்வரும் எந்த மறுதளிப்பு அதிகாரம், இந்த மறுதளிப்பு அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு, இந்திய குடியரசுத் தலைவருக்கு உள்ளது? மறுதளிப்பு அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு எதில இருக்குன்றாங்க. நம்பர் 1 முழுமையான மறுதளிப்புன்றாங்க, அதுமே கரெக்ட். தற்காலிக மறுதளிப்புன்றாங்க, அதுமே கரெக்ட். முடக்கும் மறுதளிப்புன்றாங்க, அதுமே கரெக்ட். தகுதிசார் மறுதளிப்பு தான் தவறானது. அப்ப 1, 2, 3 சரி. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 143. மறுபடியும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். சிக்கிம் முழுமையாக மாநில அந்தஸ்து பெற எந்த சட்ட திருத்தம் வழிவகை செய்து? ஒரு சிக்கிம் வந்து பார்த்தோன்னா ஆரம்ப காலத்துல யூனியன் பிரதேசமா இருந்துச்சு. இது மாநில முழு அந்தஸ்து பெறுவதற்காக எந்த சட்டம் கொண்டு வர, எந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க? டைரக்ட் ஆன்சர் தான். இதுக்கான சட்ட திருத்தம் 36வது சட்ட திருத்தம் 1975. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து ஒரு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா நாகரிக கலைஞர்கள் வெண்கல வார்ப்பு பற்றி அறிந்திருந்தனர். இந்த ஹரப்பா பகுதியை சேர்ந்த மக்கள் என்னன்னா வெண்கல வார்ப்பு பற்றி அறிந்திருந்தாங்க. இந்த ஹரப்பா மக்கள் அறியாத உலோகம் என்னன்னா இரும்பு. அப்ப இரும்பை தவிர மற்ற உலோகங்கள்லாம் கண்டிப்பா அறிந்திருந்தாங்க. அப்ப கூற்று சரி. ஓகே, அதுக்கான ரீசன் சொல்றாங்க. அப்ப இந்த உலோகங்களை பற்றி தான் கூட்டு வச்சிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க? மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் நடனமாத உருவம் கிடைத்துள்ளது. ஒரு மொகஞ்சதாரோல வந்து பார்த்தோன்னா அங்க அகலாய்வு செய்த போது அங்க வெண்கலத்தால் செய்யப்பட்ட நடனமாதுனா நாட்டிய மங்கை சிலைன்னு பேரு. நாட்டிய மங்கை சிலை
வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண் சிலையை கண்டுபிடிச்சாங்க. அது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா மொகஞ்சதரோ. அதுக்கு பேர் தான் நடனமாது. அது உருவம் எங்க கிடைத்திருக்குன்னா மொகஞ்சதரோ. அப்ப இதுமே சரி. அப்ப கூற்றும் சரி, கூற்று காரண காரணமும் சரி. அப்ப இதுக்கான ஆப்ஷனு கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்கமாகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து போயிடலாங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 145 பாருங்க. அடுத்தது மறுபடியும் ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின் தான். குப்தர்களை பத்தி ஒரு கொஸ்டின் போட்டிருக்காங்க. கவிஞர்கள் அதுக்கான நூலெல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க. விசாக தத்தர்னா அவர் எழுதிய நூல் என்ன, காமந்தக்காரர் எழுதிய நூல் என்ன, அசங்கர் எழுதிய நூல் என்ன, வாத்சேயர் எழுதிய நூல் என்ன? இப்ப விசாக தத்தர் எழுதிய நூல் உங்களுக்கு தெரியும், தேவச்சந்திர குப்தம் முத்ரா ராக்சம் அப்படின்னு நம்ம 2 நூல் நம்ம பார்த்திருப்போம். அப்ப விசாக தத்தர் எழுதிய நூல் தேவச்சந்திர குப்தம் முத்ரா ராக்சன் பேரு. அப்ப ஏக்கு வந்து பார்த்தோன்னா 3. அப்ப 3 பிசி இருக்கு. அடுத்து காமந்தக்காரர். இந்த காமந்தக்காரர் இருக்காரு, அவர் எழுதிய ஒரு நூல் என்ன? இந்த காமந்தக்காரர் இருக்காரு, அசங்கர் இருக்காரு, வாத்சேயர் இருக்காரு. வாத்சேயர் எழுதிய நூல் என்ன? இந்த வாத்சேயர் எழுதிய நூல் என்ன? நியாய பாஷ்யா. 4க்கு என்னது 2. அப்ப 4க்கு 2 இங்கதான் பொருந்தது. அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்னது? ஆன்சர் என்ன? பி. ஓகே, அப்ப விசாக தத்தர் எழுதிய நூல் என்னது? முத்ரா ராக்சம். காமந்தக்காரர் எழுதிய நூல் என்னது? நீதி சாஸ்திரம். அது ஞாபகிச்சுக்கங்க. அசங்கர் எழுதிய நூல் பூமி சாஸ்திரம். வாத்சேயர் எழுதிய நூல் என்ன? நியாய பாஷா. அப்ப இதுக்கான ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்தது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜியுடன் தொடர்புடையது எது? ஓகே, கில்ஜி வம்சத்துல ஒரு தொடர்புடைய ஒரு மன்னர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அவருடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. குதிரைக்கு சூடு போடும் அடையாளம் இடும் முறை அப்படின்றாங்க. இந்த குதிரைக்கு சூடு போடும் முறையை கொண்டு வந்த முதல் மன்னர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். ஓகே, அப்ப அது கரெக்ட். 2வது, கோகினூர் வைரம் இவருடன் தொடர்புடையதா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கோகினூர் வைரம் எதனுடன் தொடர்புடையதுன்னா, இப்ப முகலாய மன்னர் ஷாஜகான் ஒருத்தர் ஆட்சி பண்ணார். இந்த ஷாஜகான் ஆட்சிக்கு வந்த போதுதான் உலக மக்களையே வியக்கும் வகையில மகிழாசனத்துல கோகினூர் வைரத்தை பதிவு செய்தவர் யாருன்னா ஷாஜகான். அப்ப ஷாஜகானுடன் தொடர்புடையதுதான் என்னன்னா கோகினூர் வைரம். பின்னாடிதான் வந்து நாதிர்ஷா இதெல்லாம் படையெடுத்து கொள்ளையடிச்சிட்டு போறாரு. 3rd ஸ்டேட்மெண்ட், படை வீரர்கள் வருகை பதிவேட்டை பராமரித்தார். இது கரெக்ட். அலாவுதீன் கில்ஜி ராணுவ ஆட்சி நடத்தும் போது என்ன பண்ணா, ராணுவத்துல படைப்பிரிவுகள் ஏற்படுத்தார். அப்படி படைப்பிரிவை ஏற்படுத்தும் போது காலாட்படை வீரர்களுக்கு வருகை பதிவேட்டெல்லாம் பராமரித்தார். அப்ப இதுவுமே கரெக்ட். 1, 3 கரெக்ட், 2 தவறு. ஓகே, அப்ப கீழ்கண்டவற்றில் அலாவுதீன் கில்ஜியுடன் தொடர்புடையது எதுன்றாங்க? 1, 3. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 147வது கொஸ்டின். மறுபடியும் ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஓகே, அந்த கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். குப்தர் காலத்திற்கு பிறகு தங்க நாணயங்களுடைய சுழற்சி அதிகரித்து காணப்பட்டதுன்றாங்க. குப்த மன்னர்கள் தொடக்கத்துல தங்க நாணயத்தை வெளியிட்டாங்க. அவங்க காலத்துக்கு பிறகு தங்க நாணயங்களுடைய சுழற்சி அதிகரித்து காணப்படுது. இது தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. என்னன்னா, ஏன்னா குப்தர்கள் வந்து பார்த்தோன்னா முதல்ல வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் மன்னர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். அவர் தான் வெள்ளி நாணயுடைய அடுத்தடுத்து வளர்ச்சியெல்லாம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தங்க நாணயங்களுடைய சுழற்சியுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது குப்தர்கள் காலத்துல. அப்ப 2வது என்ன சொல்றாங்க, குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களும் ஒப்பீட்டளவில் குறைந்த எண்ணிக்கையில் செம்பு வெள்ளி நாணயங்களையும் வெளியிட்டனன்றாங்க. இப்ப இதுல என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, குப்தர்கள் தொடக்கத்துல தங்க நாணயத்தை வெளியிட்டாங்க. அவருடைய காலத்துக்கு பிறகு தங்க நாணயங்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது. ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதிகரித்து காணப்பட. இது ஸ்டேட்மெண்ட் தவறு. 2வது கொஸ்டின், 2வது ஸ்டேட்மெண்ட், குப்தர்கள் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களும் ஒப்பீட்டளவில் குறைந்த எண்ணிக்கையிலான செம்பு வெள்ளி நாணயங்களை வெளியிட்டனர். அப்ப இது சரி. அப்ப கூற்று தவறு, காரணம் சரின்றாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா கூற்று தவறு, காரணம் சரி அப்படின்றது. அதுக்கான ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, கூற்று தவறு, காரணம் சரி. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின், அடுத்து 148வது கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகே, விஜயநகர மன்னர். இந்த விஜயநகர மன்னர் ஒருத்தர் யாருன்னா கிருஷ்ண தேவராயர். அவருடைய வரி விதிப்பு முறையில் கீழ்கண்டவற்றில் எந்த விதிமுறை பின்பற்றப்படுகிறது? எந்த விதிமுறையெல்லாம் அவருடைய பின்பற்றப்படுகிறது? அவரை பத்தி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, நிலவரியானது நிலத்தின் தன்மையின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு நிலவரி ஒரு நிலத்தினுடைய தன்மையின் அடிப்படையில் தான் கண்டிப்பா வரி விதிக்கப்பட்டது. அது யாருடைய காலத்துல? கிருஷ்ணதேவருடைய காலத்துல. அது கரெக்ட். 2வது ஸ்டேட்மெண்ட், தனியார் தொழில் நிறுவனங்கள், முதலாளிகள், தொழிற்சாலைகள் வரி செலுத்தினர். எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் தொழில் நிறுவனங்களை கிட்ட, முதலாளி கிட்டமே அனைவருமே தொழிற்சாலையை வரியெல்லாம் செலுத்தினாங்க. அப்ப 1, 2மே சரி. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து பாருங்க 149வது கொஸ்டின். மறுபடியும் ஒரு ஹிஸ்டரி கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஜியா உத்தீன் பாரன்ன்றாங்க. ஒவ்வொரு அமீர் குஸ்ரு, அல் பெர்னி,
மின் அஜி உஸ் சிராஜி அவரை பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாருங்க, இதுல ஏதாவது ஒரு நூல் தெரிஞ்சா நீங்க ஃபிட் பண்ணலாம். ஒன்னா ரெண்டா தெரிஞ்ச எல்லாமே தெரிந்த அவசியம் இல்லை. அதுக்கான பொறுத்துக்கு மாதிரி இருந்தா நீங்க கண்டிப்பா ஃபிட் பண்ணிடலாம். இப்ப இவர் நம்ம என்ன சொல்றோம், ஜியாவுத்தீன் பாரணி பாரசீக உரைநடையின் ஆசான். இந்த பாரசீக உரைநடையுடைய ஆசான் என அழைக்கப்படுவர் யாரு? ஜியாவுத்தீன் பாரணி. அப்ப இந்த ஜியாவுத்தீன் பாரணி இவரால் எழுதப்பட்ட ஒரு நூல் என்னன்னா தாரிக் இ பிரோஷா ஷாகி. இந்த தாரிக் இ பிரோஷா ஷாகியோட ஆசிரியர் ஜியாவுத்தீன் பாரணி. ஒண்ணுக்கு என்னன்னா 2 தான் கரெக்ட். அப்ப 1க்கு 2 எங்க வருது பாரு, எதுலுமே இல்லை, ஆப்ஷன் பில மட்டும் தான் இருக்கு. அப்ப நீங்க ஃபிட் பண்ணுங்க. ஜியாவுத்தீன் பாரணா தாரிக் இ பிரோஷா ஷாகி. ரெண்டாவதுக்கு அமீர் குஸ்ரினா அவருடைய தொடர்புடைய நூல் என்ன மிப்தகி ஆல்பத்னு கொடுத்திருக்காங்க. அல்பர்னி எழுதிய நூல் என்ன கொடுத்திருக்காங்க, இந்த அல்பர்னி தொடர்புடையதுன்னா தாரிக் இ ஹல்த் கொடுத்திருக்காங்க. மின் ஹஜ் சிராஜ் எழுதிய நூல் தபகத், அது தபகத் இ நஸ்ரி. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாங்களா? அடுத்து பல்லவர்கள் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர். இப்ப பல்லவர் காலத்துல வணிகர்கள் இருந்தாங்க. இந்த பல்லவர் காலத்துல தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு கண்டிப்பா வணிகம் நடைபெற்றது. அந்த வணிகர்களுக்கெல்லாம் பேர் இருக்கு. ஒவ்வொரு மன்னர்களுமே அந்தந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணாங்க. அவங்களுடைய காலத்துல கண்டிப்பா வணிகமாக நடைபெற்றுச்சு. அந்த வணிகர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல பேர் வச்சிருக்காங்க. இப்ப பாரு, பல்லவர்கள் காலத்துல வணிகர்களுக்கெல்லாம் பேர் என்ன அப்படின்றாங்க. நம்ம ஜெனரலா எப்படி படிப்போம், பல்லவர் காலத்துல வணிகர் பேரு சுதேசின் பேரு. அவங்களுக்கு பேரு சுதேசி, நானோ தேசிகர், நானோ தேசிகர் பேரு, நானோ தேசிகர், ஐநூற்றுவர் பேரு. சுதேசி, நானோ தேசிகர், ஐநூற்றுவர், இதெல்லாம் வணிகர்கள் பேரு. பல்லவ காலத்தில் தொடர்புடைய வணிகர்கள். அப்ப இவங்க தான் வணிகர்கள். இதுல என்ன ஃபிட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஆப்ஷன் ஏ பட்டணசாமி கொடுத்திருக்காங்க, அப்ப இது வராது. ஓகே. சி என்ன கொடுத்திருக்காங்க, விதேசி, அது வராது. டி என்ன கொடுத்திருக்காங்க, தேசி வராது. அப்ப ஆப்ஷன் பி என்னது, நானோ தேசி, அப்ப அதுதான் வரும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? அடுத்து क्वेश्चन நம்பர் 151 பார்க்கறோம். மறுபடியும் ஒரு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட क्वेश्चन தான். மராட்டியர்களை பத்தி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. மராட்டிய அரசுடைய குடும்பங்கள் பேரை அங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மராட்டிய அரசுங்களுக்கு குடும்பங்கள், இடம், அவங்களுக்கான பேர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்னா குடும்பத்தோட பேரை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறோம். இங்க பாருங்க, ஜெனரல்னா மராட்டிய அரசுடைய குடும்பங்கள் பேரு இப்போ கெய்க் வாட், இது ஒரு குடும்பத்தோட பேர் தான். கெய்க் வாட் நீங்க படிக்கிறீங்க. அப்ப கெய்க் வாட் எந்த பகுதினா பரோடான்னு பேரு. கெய்க் வாட் எந்த பகுதி, பரோடா. ரெண்டாவது குடும்பத்துடைய பேரு ஹோல்கர், இது மராத்திய அரசுடைய குடும்பத்துடைய பேரு. ஹோல்கர்னா எந்த பகுதினா இந்தூர்னு பேரு. ஹோல்கர்னா எந்த பகுதி, இந்தூர். குவாலியர், இது ஒரு குடும்பத்தோட பேர் தான். குவாலியர்னா சிந்தி அல்லது சிந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பேஷ்வா, பேஷ்வான்னா பேஷ்வான்றது மராத்திய அரசுடைய குடும்பத்தோட பேரு. பேஷ்வானா பூனே, பேஷ்வா என்னது பூனே. பான்ஸ்லே, பான்ஸ்லேன்னு சொல்லலாம் அல்லது போன்ஸ்லேன்னு சொல்லலாம். பான்ஸ்லேன்னா எந்த ஊர்னா நாக்பூர், இது மராத்திய அரசுடைய குடும்பங்கள் பேரு. இதுலதான் உன்னை ஃபிட் பண்ணியிருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அப்ப என்ன சொல்லுங்க, ஹோல்கர்னா பூனேன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஹோல்கர்னா இந்தூர், அப்ப இது தவறு. சிந்தியானா பரோடான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கெய்க்கு வாட்டினா தான் பரோடான்னு பார்த்தோம், அப்ப இதுவுமே என்னது தவறு. பேஷ்வானா இந்தூர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹோல்கர் தான் இந்தூர் பார்த்திருக்கோம், அப்ப இதுவும் தவறு. பான்ஸ்லே என்னது நாக்பூர், பான்ஸ்லேனா நாக்பூர், அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாங்களா? அடுத்து பாருங்க, क्वेश्चन நம்பர் 152 பார்க்க போறோம். இந்த क्वेश्चन நம்பர் 152 என்ன அப்படின்னா இந்திய தேசிய கொடியை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்திய தேசிய கொடியை வடிவம் தெரியாருன்னா பிங்காலி வெங்கையா. கரெக்ட் தான். ஓகே. ஆந்திராவை சேர்ந்தவர் தான் இந்த பிங்காலி வெங்கையா. முதல் அவர் தான் தேசிய கொடியை வடிவமைத்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாரு, சக ஆண்டு முறை துவக்கியவர் யாருன்னா கனிஷ்கர்ன்றாங்க. ஓகே. அப்ப இந்த குஷால பேரரசு பார்க்கலாம். இந்த குஷால பேரரசுல ஒரு தலை சிறந்த அரசர் தான் கனிஷ்கர். கனிஷ்கருடைய காலகட்டம் என்னன்னா நம்ம 78 இருந்து கிபி 101 வரைக்கும் அவருடைய காலகட்டம். அப்ப கனிஷ்கர் கிபி 78 ஆட்சிக்கு வராது. அவருடைய ஆட்சியை கொண்டு தான் சக காலப்பிரிவே தொடங்குது. அப்ப இதுவுமே கரெக்ட் தான். மூணாவது ஸ்டேட்மெண்ட், இந்தியாவின் மிக நீளமான ஆறு எது, கங்கை, அதுவுமே கரெக்ட் தான். இந்திய நாணயத்தின் குறியீட்டை முதன்முறை வடிவமைத்தவர் யாருன்னா டி உதயகுமார். அனைத்து ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் என்ன வரும், ஓகே. இதுக்கான ஆன்சர் 1, 2, 3, 4 சரி. ஆப்ஷன் என்னது பி தான். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துடலாமா? அடுத்து क्वेश्चन நம்பர் 153 பார்க்க போறோம். क्वेश्चन நம்பர் 153 ஜாகிரபி ரிலேட்டடான ஒரு क्वेश्चन. நதி கொடுத்திருக்காங்க. நதி, அந்த நதி எங்க உருவாகுதுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பாரு, தென்னிந்திய நதியில கிருஷ்ணா கொடுத்திருக்காங்க. இந்த கிருஷ்ணா நதி எங்க உருவாகுதுன்னா மகாபலேஸ்வர் தான், அங்கதான் உருவாகுது.
காவிரி எங்க உருவாகுதுன்னா குடகுல தான் உருவாகுது. நர்மதை எங்க உருவாகுதுன்னா பெட்ரோல் தான் உருவாகுது. தபதி எங்க உருவாகுதுன்னா அமர்கண்டில் தான் உருவாகுது. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணை. நாலுமே சரி, தவறான இணை கேட்டிருக்காங்க. அப்ப தவறான இதுல எதுவுமே இல்லை. அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? அடுத்தது 154. 154 மறுபடியும் ஒரு ஜாகிரபி ரிலேட்டட் ஒரு क्वेश्चन தான் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பார், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சிக்கிம் மிக குறைந்த அடர்த்தியை கொண்ட மாநிலம்ன்றாங்க. இப்ப அடர்த்தி டென்சிட்டியை பத்தி கொடுத்திருக்காங்க. அதிக அடர்த்தி, குறைந்த அடர்த்தி, கல்வியறிவுல பெரிய மாநிலம், அதிக முதல் இடத்துல உள்ள மாநிலம், கடைசி இடத்துல உள்ள மாநிலம், அப்படிலாம் ஸ்டேட்மெண்ட் இதுல. அப்ப சிக்கிம் தான் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம்ன்றாங்க. அது தவறு. ஓகே, இந்தியாவில் குறைந்த அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுனா ஏபி தான். அருணாச்சல பிரதேஷ் தான் அடர்த்தி குறைந்த மாநிலம் அப்படின்றாங்க. அதே அடர்த்தி அதிகம், இந்த அடர்த்தி அதிகம் உள்ள முதல் மாநிலம் எதுனா பீகார். புரியுங்க நான் சொல்றது? அடர்த்தி அதிகத்துல ஃபர்ஸ்ட் இதுல இருக்காங்கன்னா பீகார், குறைந்தல இது இருக்காங்க அருணாச்சல பிரதேஷ் தான். அப்ப ஒண்ணு தவறு. ரெண்டாவது என்ன ஸ்டேட்மெண்ட், புதுச்சேரியானது இந்தியாவில் அதிக பாலின விகிதம் 1071 கொண்டது. இந்தியாவிலே பாலின விகிதம் மேல் ஃபீமேல் இருக்கு. இந்த மேல் ஃபீமேல் பாலின விகிதத்துல முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இது கேரளா. பாலின விகிதத்துல அவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க, கடைசி இடத்துல பீகார் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறானதான். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 3, இந்தியாவில் குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக எது உள்ளது? ஆமா, எழுத்தறிவு விகிதத்துல முதலிடத்துல எது இருக்காங்கன்னா கேரளா தான் இருக்காங்க. கடைசி இடத்துல எது இருக்க? குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? பீகார். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், புதுடெல்லி மற்றும் ஆக்ராவை கத்திமான் அதி விரைவு வண்டி இணைக்கிறதுன்றாங்க. இதுமே கரெக்ட். அப்ப 3, 4 தான் சரி, 1, 2 தவறு. அதுக்கான ஆப்ஷன் பாருங்க எங்க இருக்குன்னு பாருங்க. 1, 2 தவறு, 3, 4 சரி. அப்ப 3, 4 சரின்னா இங்கதான் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி தான் 3, 4 சரின்றாங்க. அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? அடுத்து क्वेश्चन நம்பர் 155 பாருங்க. இந்த क्वेश्चन நம்பர் 155, அரபிக்கடல் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை இணையாக இந்திய மேற்கு கடற்கரை, இந்த இந்திய மேற்கு கடற்கரை எந்த ரயில் பாதை இயங்குகிறது? அரபிக்கடல் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இணையாக இந்திய மேற்கு கடற்கரை எந்த ரயில் பாதை இயங்குகிறது அப்படின்றாங்க. இதுக்கான டைரக்ட் ஆன்சர் என்னது? கொங்கன் ரயில்வே தான். ஓகே, அதுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த क्वेश्चन நம்பர் என்னன்னா 155 பாருங்க. क्वेश्चन நம்பர் 155, அரபிக்கடல் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இணையாக இந்திய மேற்கு கடற்கரை எந்த ரயில் பாதை இயங்குகிறது அப்படின்றாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான், கொங்கன் ரயில்வே தான் இது இந்த ரெண்டு பகுதி இணைக்கிறது. அடுத்த क्वेश्चन போயிடலாமா? அடுத்த क्वेश्चन 156. இந்த 156 கெமிஸ்ட்ரியில் ஒரு क्वेश्चन கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மத்தியில் உள்ள தனிமத்தின் அணுநிறையானது, ஒரு மத்தியில் உள்ள தனிமத்துடைய அணுநிறையானது ஏறக்குறைய மற்ற இரு தனிமங்களுடைய அணுநிறைக்கு சராசரிக்கு சமமாக இருக்கும். இது எந்த விதியுடன் தொடர்புடையது அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ நவீன ஆவர்த்தன விதி, நியூலாந்து எண்ம விதி, டாபர் நீர் மும்மை விதி, மெண்டலிவின் ஆவர்த்தன விதின்றாங்க. இப்ப நவீன ஆவர்த்தன விதி 118 தனிமங்களை கொண்டு 118 தனிமங்களை கொண்டு ஓகே அந்த அட்டவணை வெளியிட்டவர் யாருன்னா நவீன ஆவர்த்தன விதின்றாங்க. நியூலாந்து எண்ம விதி எத்தனை தனிமங்களை கொண்டு வெளியிட்டாருன்னா 56 தனிமங்களை கொண்டு அட்டவணை வெளியிட்டவர் யாருன்னா நியூலாந்து எண்ம விதி. டாபர் நீர் மும்மை விதி என்ன, அவரு 9 தனிமங்களை கொண்டுதான் அவரு அட்டவணை வெளியிட்டாரு. மெண்டலின் ஆவர்த்தன விதி அவரு எத்தனை தனிமங்களை கொண்டா 56 தனிமங்களை கொண்டுதான் அவர் வெளியிட்டார். அப்ப இதுல என்ன சொல்றாங்க, இப்படி வெளியிட்ட போது ஒரு மத்தியில் உள்ள தனிமத்துடைய அணு நிறையானது ஏறக்குறைய மற்ற இரு தனிமையுடைய அணு நிறைக்கு சராசரிக்கு சமமாக இருக்குன்றாங்க. இதனுடன் தொடர்புடைய ஒரு விதி என்ன விதினா ஆப்ஷன் இதுக்கு சி, டாபர் நீருடைய மும்மை விதி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? அடுத்து क्वेश्चन நம்பர் 157 பிசிக்ஸ் ரிலேட்டட் ஒரு क्वेश्चन. கீழ்கண்டவற்றில் எது மாறா விசை அப்படின்றாங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எது அப்படின்றாங்க. கன்சர்வேட்டிவ் மாறா விசைக்கான தொடர்புடைய ஒரு ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் ஏ நிலைமினியல் விசை மாறா விசையுடன் தொடர்புடையதான். கிராவிடேஷனல் ஈர்பியல் விசை மாறா விசையுடன் தொடர்புடையதான். ஒரா விசை அதில் பொருந்தவே பொருந்தாது. அப்ப இதுக்கான ஆன்சர் ஏ பி தான். அதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். அடுத்த क्वेश्चन நம்பர் 158 பிசிக்ஸ் ரிலேட்டட் ஒரு क्वेश्चन தான். அழுத்தத்தோட அலகு நியூட்டன் மீட்டர் பவர் -2, அது கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, பரப்புடைய அலகு மீட்டர் ஸ்கொயர் தான், அது கரெக்ட் தான். பரப்புடைய இழு விசை நியூட்டன் மீட்டர் பவர் -1 தான்.
விசையின் அலகு நியூட்டன் தான். அப்ப அனைத்துமே சரிதான். எத்தனை இணைகள் சரின்னு கேட்கிறேன், 4 இணைகள் சரி. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் பயாலஜி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கொன்றல் பகுப்பு பேர்லேயே கொடுத்துருக்காங்க. கொன்றல் பகுப்பு புரோபேஸ் நிலையில் நடைபெறும் சரியான வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் கொன்றல் பகுப்புனா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து என்னன்னா செல் பகுப்பு, செல் டிவிஷன் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த செல் டிவிஷன் இருக்கு, செல் டிவிஷனை பத்தி பார்க்க போறோம். இந்த செல் டிவிஷன் எப்படி நடைபெறும்னா 3 நிலைகளில் நடைபெறும். செல் டிவிஷன் 3 நிலைகள் நடைபெறும். ஒன்று என்னன்னா ஏ மைட்டாசிஸ் பேரு, ஏ மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் பேரு. செல் பகுப்பு நம்ம 3 வகையை பிரிக்கலாம். ஏ மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ் பேரு. ஏ மைட்டாசிஸ்னா நேரடி பகுப்புன்றாங்க. ஏ மைட்டாசிஸ் என்ன பகுப்பு, நேரடி. மைட்டாசிஸ்னா என்ன, இந்த மைட்டாசிஸ்னா மறைமுக பகுப்பு அப்படின்றாங்க. மியாசிஸ்னா என்னன்னா அது பேர் குன்றல் பகுப்பு அப்படின்னு செல் டிவிஷன் நம்ம 3 டைப்பா நம்ம பிரிக்கலாம். இப்போ இதுல மைட்டாசிஸ்னா மறைமுக பகுப்பு. இதை நம்ம மைட்டாசிஸுடைய மறைமுக பகுப்பை நம்ம இப்படி வகைப்படுத்தலாம். எப்படி வகைப்படுத்தலாம், புரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீனோ நிலை அப்படின்னு இதுல 4 டைப் இருக்கு. அடுத்து மியாசிஸ்ல குன்றல் பகுப்பு. இந்த மியாசிஸ்ல குன்றல் பகுப்பு புரோபேஸ், இந்த புரோபேஸினுடைய அடிப்படையில அது எத்தனை வகையாக எத்தனை படிநிலைகளை கொண்டுள்ளதுன்னா 5 படிநிலைகளை கொண்டுள்ளது. அப்ப குன்றல் பகுப்புன்னு என்ன, குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை இருக்கு. இருமைய குரோமோசோம்கள் ஒருமைய குரோமோசோம்களாக குறையும், பேரு கொன்றல் பேரு. கொன்றல்னா குறையின் பேரு. இருமைய குரோமோசோம்கள் ஒருமைய குரோமோசோம்களாக குறையும், அதுக்கு பேர் தான் கொன்றல் பகுப்பு. இந்த கொன்றல் பகுப்புடைய புரோபேஸினுடைய நிலையுடைய 5 படிநிலைகளை ஆர்டர்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே பாருங்க ஆப்ஷன் ஏ பி சி டி எல்லாமே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, லெப்டோன். ஓகே, இந்த லெப்டோன் தான் இதுல எல்லாமே அதுல தான் இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, எப்படி இதை சொல்லலாம், லெப்டோன், சைக்கோட்டின், பாக்டின், டிப்ளோட்டின், டயகனைஸ் எல்லாத்துமே பாருங்க எல்லா ஆப்ஷனுமே லாஸ்டா முடியும் போது டயகனைஸ் தான் முடிஞ்சிருக்கு. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னன்னா லெப்டோன், சைக்கோட்டின், பாக்டின், டிப்ளோட்டின், டயகனைஸ்ன்றாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் பாருங்க 160வது கொஸ்டின். இது ஒரு பயாலஜி ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் தான். ஹைட்ரில்லா, ஹைட்ரில்லான்றாங்க. இதெல்லாம் நீரில் வாழக்கூடிய தாவரங்கள். வாலிஸ்னேரியா, இந்த வாலிஸ்னேரியா என்ற தாவரங்கள் எவ்வகை மகரந்த சேர்க்கையில் இடம்பெறுகின்றன. பேர்லயே பாரு நீர்வாழ் தாவரங்கள் தான் இது பேரு. இப்ப மகரந்த சேர்க்கைக்கு பேர் இருக்கு. இப்ப விலங்கு வகையில மகரந்த சேர்க்கை, நீர் வழியில மகரந்த சேர்க்கை, காற்று வழியில மகரந்த சேர்க்கை, பூச்சி வழியில மகரந்த சேர்க்கை, இப்ப இதுக்கெல்லாம் பேர் இருக்கு. இப்ப விலங்கு வழியில மகரந்த சேர்க்கைக்கு பேர் என்ன, ஜீஃபிலியான்னு பேரு. ஜீஃபிலியா விலங்கு வகையில மகரந்த சேர்க்கை பேர் என்னது, ஜீஃபிலியா. நீர் வழியில மகரந்த, நீர்னா ஹைட்ரோலஜி, நீரை பற்றி படிக்கும் பிரிவுக்கு ஹைட்ரோலஜின்னு படிக்கிறாங்க. அப்ப ஹைட்ரோஃபிலியா, ஹைட்ரோஃபிலியான்னு பேரு. ஹைட்ரோஃபிலியா இதான் நீர்வழி மகரந்த சேர்க்கை. காற்று வழி மகரந்த சேர்க்கை அதுக்கு பேரு அனிமோஃபிலியா, அனிமோஃபிலியான்னு பேரு. ஓகே, பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை பேரு டெண்டமோஃபிலியா, டெண்டமோஃபிலியான்னு பேரு. இதெல்லாம் மகரந்த சேர்க்கைக்கு ஒவ்வொன்றுக்கும். இது இல்லாம ஒண்ணு இருக்கு. இப்ப பறவையை பற்றி படிக்கும் பிரிவுக்கு ஆர்னித்தாலஜி. அப்ப பறவைகள் வழி, இந்த பறவைகள் வழி மகரந்த சேர்க்கை பேரு ஆர்டினோஃபிலியா. அதிலே பேர்ல இருக்கு ஆர்டினோஃபிலியான்னு பேரு, ஆர்டினோஃபிலியா. அப்ப நம்ம படிக்கிறோம். அப்ப விலங்கு வழி மகரந்த சேர்க்கை விலங்குன்னா ஜீஃபிலியா, நீர் வழின்னா ஹைட்ரோஃபிலியா, காற்று வழின்னா அனிமோஃபிலியா, பூச்சிகள் வழின்னா டெண்டமோஃபிலியா. அதே மாதிரி பார்த்தோம்னா பறவைகள் வழின்னா ஆர்டினோஃபிலியா. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரில்லா வாலிஸ்னேரியா தாவரங்கள் எவ்வகை மகரந்த சேர்க்கை நடைபெறும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே இது எங்க வாழலாம், நீர்ல தான் வாழும். அப்ப இதுக்கான ஆன்சர் நீர்வழி மகரந்த சேர்க்கை. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடுத்து பாருங்க பிசிக்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான குற்றை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 என்ன, சமதள ஆடி. இந்த சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது. சமதள ஆடினா நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தான். அந்த பிம்பம் எப்படி இருக்குன்னா நேரானதா இருக்கும். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் நேரானதுன்றாங்க. அப்ப இது கரெக்ட். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மெய் பிம்பம் ஆகும். மெய்னா உண்மையானது, உண்மையாதான் அதில் வெளிப்படுது. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். ஒரு சமதள ஆடியில தோன்றும் பிம்பம் பொருளும் ஒரே அளவு தான் இருக்கும். அதுமே கரெக்ட் தான். 1, 2, 3 தான் சரி. 4வது சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழானதுன்றாங்க. அது தப்பு. ஓகே, 4th ஸ்டேட்மெண்ட் தப்பு.
1 2 3 சரி. அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1 2 3 சரி. அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 162 கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் மந்த வாயுக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 18வது தொகுதியில மந்த வாயுக்களுக்கு மற்றொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா உயரிய வாயுக்கள் பேர். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? உயரிய வாயுக்கள் அப்படின்றாங்க. மந்த வாயுக்களுக்கு மற்றொரு பேர். இந்த மந்த வாயுக்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? இப்ப ஹீலியம், கிரிப்டான், நியான், ஜெனான் இதெல்லாம் மந்த வாயுக்கள் பேரு. இந்த மந்த வாயுக்கள் எத்தனை மூலக்கூறுகளை கண்டிப்பாக பெற்றிருக்கும் அப்படின்றாங்க. இந்த மந்த வாயுக்கள் 18வது தொகுதியில் இந்த 18வது தொகுதியில் உள்ள தனிமங்கள் பேர் என்ன? மந்த வாயுக்கள் பேரு. ஓகே, அதுக்கு பேர் உயரிய வாயுக்கள். பேரே மந்தமா இருக்கும். எந்த அணுவோட அது கண்டிப்பா சேராது. ஒரு அணு மற்றொரு அணுவுடன் வந்து பார்த்தோன்னா சேராது. ஓகே, அதுக்கு பேர் தான் மந்த வாயுக்கள். அப்ப இந்த மந்த வாயுக்கள் எத்தனை மூலக்கூறுகளை கொண்டுள்ளதா? ஓரணு மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. அடுத்த क्वेश्चन போயிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 163. இந்த 163 பிசிக்ஸ் ரிலேட்டடா ஒரு क्वेश्चन கொடுத்துருங்க. தாமிரம் மின்கடத்தும் கம்பியை உருவாக்க பயன்படுது. கண்டிப்பா இது தெரியும் உங்களுக்கு. ஒரு தாமிரம் மின்கடத்தும் கம்பியை உருவாக்க பயன்படும் ஒரு உலோகம் என்னன்னா தாமிரம் தான். தாமிரம் அதிக மின் தடையை கொண்டுள்ளது. மின் தடைன்றாங்க, இது தப்பு. அப்ப கூற்று சரி காரணம் தவறு. இதுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னா கூற்று சரி காரணம் தவறு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த क्वेश्चन போயிடலாமா? அடுத்த क्वेश्चन நம்பர் 164 கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எல்லை பாதுகாப்பு படையின் முதல் பெண் துப்பாக்கி சுடும் எல்லை பாதுகாப்பு படையில முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை யார் அப்படின்றாங்க. இப்போ டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चन தான். இதுக்கான ஆப்ஷன் என்ன? பி சுமன் குமாரி. முதல்ல அவங்க தான் எல்லை பாதுகாப்பு படையுடைய முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனையா அவங்க தான் பொறுப்பேற்று இருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 165 ஒரு புதிய திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அண்மையில் கல்வி அமைச்சகம் இந்த கல்வி அமைச்சகத்துடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட PM சிறின்றாங்க. இந்த திட்டத்துக்கு பேர் தான் பிரதம மந்திரி சிறி பள்ளிகள் திட்டத்தை செயல்படுத்த ஒப்புக்கொண்ட மாநில அரசு இது. அண்மையில இந்த திட்டத்தை ஒப்புக்கொண்ட மாநில அரசு. இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான क्वेश्चन தான். இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. தமிழ்நாடு தான் முதல் அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்மையில் அது ஒப்புக்கொண்டு இருக்கு. ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாமா? அடுத்து 166வது क्वेश्चन. இந்த 166வது क्वेश्चन பாருங்க. பின்வருவற்றில் எது 1 மியாசைட் RH17S15 பற்றி சிறப்பாக விவரிக்கிறது அப்படின்றாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான். ஓகே, உலகின் முதல் வழக்கத்திற்கு மாறான மீ கருத்து தான் அதை விவரிக்கிறதாங்க. அடுத்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாங்களா? அடுத்து क्वेश्चन நம்பர் 167. ஓகே, வழித்தடத்தை பத்தி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. கல்கொத்தின்றாங்க. கல்கொத்தி வாளையார் வழித்தடம். நீங்க பேர்லயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்ப வாளையார்னாவே அது எதை தொடர்புடைய மாநிலம்? கேரளா. அப்ப என்பது எந்த இரு மாநிலத்திடையே அமைந்துள்ள முதன்மையான வழித்தடம் இருந்தாங்க. அப்ப தமிழ்நாடு கேரளா வேற எங்கேயுமே இல்லை. அப்ப தமிழ்நாடு கேரளா ஒற்றிய ஒரு வழித்தடத்துக்கு பேர் தான் அந்த கல்கொத்தி வாளையார் வழித்தடம். இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. அடுத்த क्वेश्चन போயிடலாமா? அடுத்து क्वेश्चन நம்பர் 168 நம்ம பார்க்க போறோம். 168 என்ன? இப்ப ஆறுகளை கொடுத்துருக்காங்க. இந்த ஆறுகளை வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு மேப் அடிப்படையில் நம்ம வரிசைப்படுத்த போறோம். இப்ப மேல இருந்து கீழே நம்ம வரிசைப்படுத்த போறோம். காவிரி ஆறு இருக்கு, தாமிரபரணி ஆறு இருக்கு, பாலாறு, வைகை ஆறு, பெண்ணை ஆறு இருக்கு. இப்ப தமிழ்நாடு மேப்பு தமிழ்நாடு மேப்பா இப்ப நம்ம தமிழ்நாடு மேப்பா அப்படி வச்சுக்கோங்கன்னா கவனிங்க. தமிழ்நாடு மேப்ல வரிசைப்படுத்தலாம். இப்ப காவிரி ஆறு தொடர்புடைய ஒரு மாவட்டம் எதுனா ஃபர்ஸ்ட் மாவட்டத்துடைய பேர் எழுதலாம். காவிரி ஆறு எங்க தொடர்புடைய மாவட்டம்னா தருமபுரி. சங்குந்து தான் அப்படியே போகுது, தென் மாவட்டத்துக்கு போகுது. தாமிரபரணி தொடர்புடைய ஒரு மாவட்டம் எதுனா திருநெல்வேலி, அது உங்களுக்கு தெரியும். பாலாறுனா வேலூர் ஒட்டிய ஒரு பகுதி தான் பாலாறு. வைகை ஆறுனா மதுரையை ஒட்டிய ஒரு பகுதி. பெண்ணையாறுனா இப்ப கிருஷ்ணகிரியை ஒட்டிய ஒரு பகுதி. இப்படி நம்ம ஊர் பேரை வச்சு இந்த ஆறுக்களை நம்ம வரிசைப்படுத்தலாம். அப்ப முதல்ல மேலேந்து வரலாமா? தமிழ்நாடு மேப்பா நீங்க இது பண்ணிக்கோங்க, மேலேந்து வரலாம். ஸோ முதல்ல மேலே எங்கன்னா இப்ப இந்த பகுதியில சென்னை, இப்படி வேலூர் இந்த பகுதியில இருக்கு. அப்ப முதல்ல இருந்து மேல இப்ப இங்க வேலூர் இருக்குன்னா முதல் பாலாறு இருக்கு. இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். இங்கதான் பாலாறு இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப 3 எங்க இருக்கு? இங்கதான் BDல தான் இருக்கு. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சர் வரப்போகுது. ரெண்டாவது பாருங்க, இப்ப தமிழ்நாடு மாவட்டம் தெரிஞ்சா நீங்க அது மாதிரி வகைப்படுத்திடலாம். மேல பக்கத்துல கிருஷ்ணகிரி இருக்கு, கீழே அப்படியே தருமபுரி இருக்கு. அப்படியே விட்ட கீழே மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாம் வரும். இப்ப இங்க கிருஷ்ணகிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்து கிருஷ்ணகிரிக்குன்னா கிருஷ்ணகிரி தொடர்புடைய ஆறு என்னது? பெண்ணையாறு. அப்ப பெண்ணையாறு 5 இருக்கு, ரெண்டாவது 5. அப்ப இதுலயே அடிச்சிடலாம். அப்ப இங்க பெண்ணையாறு இருக்கு. தருமபுரியில இங்க காவிரி ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அடுத்து மூணாவது மதுரை இருக்குன்னா இந்த மதுரையை ஒட்டிய ஒரு ஆறு தான் வைகை ஆறு. இங்க வைகை ஆறு இருக்கு. இங்க திருநெல்வேலியில வந்து பார்த்தோன்னா தாமிரபரணி ஆறு இருக்கு. இப்படி இருக்கா? அப்ப பாலாறு, இங்க பெண்ணையாறு, காவிரி ஆறு, வைகை ஆறு, தாமிரபரணி. அப்ப பிரிக்கலாமா? பாலாறு 3, அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா 5 பெண்ணையாறு, மூணாவது 1 வந்து பார்த்தோன்னா காவிரி ஆறு. அப்ப 3, 5, 1, 4, 2. இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. மேப்பை வச்சு மாவட்டத்தை வச்சு நம்ம ஃபிட் பண்றது தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 169 பாருங்க. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2024 மா அரங்கநாதன் இலக்கிய விருது தே ஞானசுந்தரம் மற்றும் இந்த தே ஞானசுந்தரம் கூவே பாலசுப்ரமணியம் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கூற்று 2 இவ்விருதானது முன்றில் இலக்கிய அமைப்புக்கு சார்ந்து வழங்கப்படுது. இலக்கிய அமைப்பு சார்ந்துதான் வந்து பார்த்தோன்னா மா அரங்கநாதன் விருது வழங்கினாங்க. அப்ப கூற்று 1 கூற்று 2 சரி. அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, 2ம் சரிதான். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து கொஸ்டின் நம்பர் பாருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 170 நம்ம வரப்போறோம். அடுத்து டைரக்ட் கொஸ்டின் தான். நூலை பத்தி கேட்டிருக்காங்க. த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி என்ற நூலுடைய ஆசிரியர். த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி என்ற நூலுடைய ஆசிரியர்னா சம் பிரிட்டோ. யார் அவர் ஆசிரியர்? சம் பிரிட்டோ. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் 171. கொஸ்டின் 171 ஓஆர்எஸ் அதை கண்டுபிடித்தாருன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். திலீப் மகளோபிஸ். கே அவர் தான் ஓஆர்எஸ் கண்டுபிடித்தார். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 172 பாருங்க. ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் இருக்கு. சயின்ஸ் ரிலேட்டட் என்ன கொஸ்டின் இருக்கு? கீழ்கண்டவற்றில் தொடக்க நிலையிலேயே டெங்குன்னு கேட்டிருக்காங்க பாரு. இந்த டெங்கு என்பது இது ஒரு என்னன்னா ஒரு வைரஸ் தான். ஓகே, இந்த டெங்குவினை கண்டறிய உதவும் டெங்குவினை உண்டாக்கும் வைரஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப டெங்குவை உண்டாக்கும் வைரஸ் பேரு பிளேவி வைரஸ் தான். இது உங்களுக்கு தெரியும். டெங்குவை உண்டாக்கும் வைரஸ் பேர் என்னது? பிளேவி தான். அப்ப ஆப்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கு? ஆப்ஷன் ஏ, பில தான் பிளேவி வைரஸ் இருக்கு. ஐஜிஎம் மற்றும் பிளேவி வைரஸ் என்னத்தை உருவாக்கும்? ஐஜிஜி மற்றும் பிளேவி வைரஸ் எதை உருவாக்கும்? இந்த டெங்குவை உருவாக்கும் வைரஸ் பேரு ஐஜிஎம் மற்றும் பிளேவி வைரஸ். ஐஜிஜி மற்றும் பிளேவி வைரஸ் இது எதை உருவாக்குனா ஒவ்வாமை. இந்த ஒவ்வாமையை உருவாக்கும் வைரஸ் பேரு ஐஜிஜி மற்றும் பிளேவி வைரஸ் தான். அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? டெங்குவை உருவாக்கும் வைரஸ் பேரு ஐஜிஎம் மற்றும் பிளேவி வைரஸ். இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 173. 173 அங்கங்க நிறுவனங்களை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனங்கள் எந்த மானியத்துடன் தொடர்புடையது? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம். இந்த இந்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் இது தொடர்புடைய மாநிலம் எதுனா மகாராஷ்டிரன் தொடர்புடையது. அப்ப ஏக்கு என்ன வரும்? 3 தான் வரும். தேசிய நிலக்கடலை ஆராய்ச்சி நிறுவனம் அது எங்க இருக்குன்னா குஜராத்தில் இருக்கு. அப்ப பிக்கு என்ன வரும்னா 1 வரும். தேசிய சோளம் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு. அப்ப சிக்கு என்ன வரும்னா 4 வரும். இந்திய கரும்பு ஆராய்ச்சி கழகம் எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேச இருக்கு. அப்ப உத்தரப்பிரதேச இதுக்கு 2 வரும். 3, 1, 4, 2. ஓகேவா? ஃபிட் பண்ணுங்க பார்க்கலாம். 3, 1, 4, 2. இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 174. மறுபடியும் ஒரு தமிழகம் சார்ந்த ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பின்வரும் உறுப்பினர்களில் யார் 1884 சென்னை மகாஜன சபையை நிறுவினர்? இந்த சென்னை மகாஜன சபையை ஃபர்ஸ்ட் யார் நிறுவனாங்க? இது எப்ப தோற்றுவிக்கப்படுதுன்னு கேக்குறாங்க. சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1884 தான். டேட் உங்களுக்கு தெரியும், மே 16. சென்னை மகாஜன சபை 1884 மே. தென்னிந்தியாவில் தெளிவான அரசியல் நோக்கங்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு இந்த சென்னை மகாஜன சபை தான். அது 84 மே 16 தோற்றுவிக்கிறாங்க. அதனுடன் தொடர்புடையவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்ப தியாகராஜ செட்டியார் யாரு? தியாகராஜ செட்டியார் யாரு? அனந்த சார்லி யாரு? சுப்பிரமணிய ஐயர் யாரு? கீழ்காணும் குறியீடுகள் கொண்டு சரியானவற்றை தேர்வு செய்ய. இதுல எல்லாம் தொடர்புடையவர்கள் யாருன்றாங்க. தியாகராஜ செட்டியார் எதனும் தொடர்புடையதுன்னா இப்ப நீதி கட்சி தொடங்கிருக்க தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அமைப்பை தொடங்குறாங்க. இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தொடர்புடைய நபர்கள் தான் யாருன்னா தியாகராஜ செட்டியார், டி.எம். நாயர், சி. நடேசனர். இவங்க தலைமையில் தான் தொடர்றாங்க. 30க்கு மேற்பட்ட பிராமணர் அல்லாதவர்கள். இந்த 30க்கும் மேற்பட்ட பிராமணர் அல்லாதவர்கள் தொடங்கிய ஒரு அமைப்பு தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அப்ப தியாகராஜ செட்டியார் தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடன் தொடர்புடையவர். இவரு சென்னை மகாஜன சபையில வரமாட்டாங்க. அப்ப இவர் வரமாட்டாரு. ஓகே, இப்ப இந்த சென்னை மகாஜன சபையை யார் தொடங்குறாங்கன்னா எம். வீர ராகவாச்சாரியார்,
பி அனந்தசார்லு, பி அனந்தசார்லு, பி ரங்கையா, பி ரங்கையா மற்றும் சுப்பிரமணிய ஐயர் இவங்களாம் இதுக்குள்ள வருவாங்க. அப்ப அனந்தசார்லு வருவாரு, சுப்பிரமணிய ஐயர் வருவாரு, தியாகராஜ செட்டியார் வரமாட்டாரு. அப்ப இதுக்கான ஆன்சர் 2, 3. 2, 3 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி. இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து இந்த ஜிஎஸ் உடைய லாஸ்ட் கொஸ்டின் வரப்போறோம். 175வது கொஸ்டின் கொடுத்தாங்க, வங்க பிரிவினை. இந்த வங்க பிரிவினை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வங்க பிரிவினை ஃபர்ஸ்ட் இந்த வங்க பிரிவினை எப்ப வெளியிடுறாங்கன்னா 1905 தான். 1905 தான் வெளியிடறாங்க. அப்ப 1905 இந்தியாவுடைய கவர்னராக யார் இருந்தாருன்னா கர்சன் பிரபு தான் இருந்தாரு. அப்ப ஸ்டேட்மெண்ட் என்ன, இது கர்சன் பிரபுவால் கட்டளையிடப்பட்டது, வெளியிடப்பட்டது எல்லாம் ஒரே வார்த்தை தான். அப்ப இது சரிதான், ஆப்ஷன் ஏ சரி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அகில இந்திய முஸ்லீம் லீக் வங்க பிரிவினை ஆதரித்தது. இப்ப முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்டது எப்பன்னா 1906. 1906 தான் முஸ்லீம் லீக் தொடங்கப்படுது. முஸ்லீம் லீக் எதற்காக தொடங்கப்பட்டனா, இப்ப இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து தனித்து செயல்படவும், ஆங்கிலேயருக்கு ஆதரவாக இருந்து நம்ம தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் தொடங்கப்பட்டது முஸ்லீம் லீக். அப்ப ஆங்கிலேயருக்கு தான் கர்சன் பிரபு தான் வங்க பிரிவினையை கொண்டு வராரு. அப்ப இந்த அகில இந்திய முஸ்லீம் லீக் வங்க பிரிவினை ஆதரித்து, ஏன்னா ஆங்கிலேயருக்கு ஆதரவாக தொடங்குறாங்க, ஆங்கிலேய ஆலோசனை கேட்டுதான் இதை தொடங்குறாங்க, ஆங்கிலேயருக்கு ஆலோசனை. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். முதல் உலகப் போர் முடிந்ததும் வங்க பிரிவினை ரத்து செய்யப்படுதுன்றாங்க. இப்ப முதல் உலகப் போருடைய காலகட்டம் 1914 to 1918. இப்ப வங்க பிரிவினை அறிவிக்கப்படுது 5. வங்க பிரிவு வங்காளம் மறுபடியும் இணைக்கப்படுது எப்பன்னா 1911 வங்காளம் இணைக்கிறாங்க, பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இணைக்கிறாங்க. அப்ப இது என்ன சொல்லியிருக்காங்க, முதல் உலகப் போர் முடிந்ததும் வங்க பிரிவு ரத்து செய்யப்படுது. முதல் உலகப் போர் 19 ஸ்டார்ட் ஆகுது, ஆனா 11 இணைக்கிறாங்க. அப்ப இது தவறு, இது வரவே வராது. பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க சுதேசி இயக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த சுதேசி இயக்கம் தொடங்கப்படுது எப்பன்னா 1905. அப்ப சுதேசி இயக்க தலைவர்கள் வங்க பிரிவினையை கொண்டு வரப்பட்ட போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ஓகே, அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப ஏ பி டி கரெக்ட், எது மட்டும் தப்பு, சி மட்டும் தப்பு. ஓகே, அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. ஸோ இத்துடன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வெல்ல முடியும் 7க்கான வந்து பார்த்தோன்னா நம்ம 75 கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.